ஓம் சாந்தி 27/1/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, புத்திசாலியாகி ஒவ்வொரு காரியமும் செய்யுங்க. மாயா எந்த விதமான பாவ காரியமும் உங்க மூலமா செய்ய வச்சிடக்கூடாதுன்றதுல கவனம் வச்சுக்கிட்டே இருங்க. இல்லையா? இங்க என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. மாயா கூட ஒரு வினாடி விடாம யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். கவனமா இருக்கணும். இல்லையா? மாயா பாபா பழைய 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தா எலி மாதிரி வரும். எப்போ கடிக்கனே தெரியாது, ஊதிக்கிட்டே இருக்கும், மறுத்து போயிடும், திடீர்னு கடிச்சிட்டு போயிடும். அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும். ஏன்னா நீங்கள் தனியாக இல்லை, 1000 கோடி ஆத்மாக்கள் முன்னாடி இருக்கிறீங்க. உலக மேடையில் கதாநாயகன் பார்த்து நடிக்கிறீங்க. காமெடி நடிகர் எப்படி வேணாலும் நடிக்கலாம், ஆனால் ஹீரோ எப்படி நடிக்கணும்? ஸோ அதனால் கவனம் வைங்க. என் மூலமா மாயா மனசளவில் கூட எந்த பாவமும் செய்ய வச்சிடக்கூடாது. மனசுலேயே பண்ணலன்னா கண்டிப்பாக கர்மேந்திரம் மூலமா செய்ய மாட்டீங்க. ஸோ அதில் கவனம் வச்சுக்கிட்டே இருங்க. மனதில் வரக்கூடிய எண்ணத்தின் மீது கவனம் வைங்க. ஆட்டோமேட்டிக்காக வார்த்தை செயல்கள் எல்லாமே சரியா இருக்கும். அப்போ புத்திசாலியாகி செய்யணும். இப்போ ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா திருப்பி திட்டுறது கலியுக சமஸ்காரம். ஏதோ ஒரு பிரிவில் நாம் செஞ்சது தான் அவங்க இப்போ பண்ணுறாங்க. இப்போ நடந்ததுக்காகவே அவங்க பண்ணலை அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த கணக்கு முடியுது. அமைதியாக இருந்தீங்கன்னா புத்திசாலி. அதான் 3 கால ஞானம். இப்போ உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறவங்க நாளைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு நீங்கள் சுகத்தை மட்டும்தான் கொடுக்கணும். இந்த ஞானம் எப்பவுமே இருந்ததும் புத்திசாலியாகி நம்ம காரியம் செய்ய முடியும். கேள்வி: தந்தையின் பேரை வெளிப்படுத்துகிற சேவை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அதுக்கு சில தாரணைகள் தேவை. அப்போ தான் நீங்கள் பாபா வெளிப்படுத்த முடியும். அது என்ன அப்படின்னா, பதில்: பாபாவுடைய பேரை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஒழுக்கமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் ஆகுங்க. உண்மையாக சேவை செய்யுங்க. ஓடும் கங்கையாகி அனைவருக்கும் தந்தையுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே போங்க. உங்களுடைய கர்மேந்திரியங்களை முழுசா உங்க கட்டுப்பாட்டுல வச்சு எல்லா ஆசையும் உதறி தள்ளிட்டு நியமப்படி நடக்கணும். சோம்பேறிகளாக ஆகக்கூடாது. ஞானம் யோகத்தை முதல்ல உங்களுக்குள்ள தாரணை செய்யணும். அப்பதான் பாபாவுடைய பேரை உங்களால வெளிப்படுத்த முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? பாபா பேரை வெளிப்படுத்தணும். முதல்ல ஒழுக்கமானவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாபா நேற்று வானிலை சொல்லியிருப்பார் இல்லையா? என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் தூய்மையற்றவர்கள் அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி எந்த விதமான காரியமும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களுடைய எண்ணம், சொல், செயல், பார்வை அனைத்தும் தூய்மையாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கமானவர்களே, இல்லையா? ஸோ அப்படி இருக்கணும். உங்ககிட்ட வந்தாலே தபஸ்வி மூர்த்தி பயிற்சியில் கொடுத்த மாதிரி இவங்க இந்த பூலோகத்தை சார்ந்தவங்களே கிடையாது, மேலிருந்து வந்து சூக்ஷ்ம தேவதைகள்னு அனுபவம் பண்ணணும். அந்த மாதிரி ஒழுக்கமானவர்களாகவும் அதே நேரத்தில் நேர்மையானவர்களாகவும், பாபாவுக்கு அவ்வளோ நேர்மையானவர்களாக இருக்கணும். பாபாவுக்குன்னா நம்ம பண்ணுறதுலாம் தெளிவாக போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்கன்னு நேற்று சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதனால் உண்மையாக சேவை செய்யுங்க. இப்போ ஒரு 20 பேர் இப்போ ஜோதிலிங்கமோ அல்லது ஏதோ ஒரு சேவை சென்டரில் நடக்குதுன்னா 20-30 பேர் வருவோம். ஆனால் 20-30 பேருமே உண்மையாக சேவை செய்கிறாங்களா? இல்லையா? சேவை செய்யாமலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும். சும்மா நின்றுட்டு இருப்பாங்க, அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் சேவை கணக்கு கிடையாது. சும்மா வந்து நிற்கிறதுலாம் சேவை கணக்கு கிடையாது இல்லையா? உண்மையாக பாபா, அதாவது நீங்கள் சும்மா கூட நிற்கலாம், ஆனால் மனசால பாபாவுடைய அதிர்வலைகள், பாபா கிட்ட சக்தி எடுத்து சக்தின்னு அதிர்வலைகள் கொடுத்தீங்கன்னா அதுவும் உண்மையான சேவை தான். பட் ஆனால் உண்மையாக சேவை செய்யணும். நீங்கள் அங்கே இருந்துட்டு மற்ற விஷயங்களை, வீண் விஷயங்களை பேசிட்டு இருந்தீங்கன்னா அது சேவை கணக்கு கிடையாது. அதனால கங்கை எப்படி ஒரு இடத்துல, ஏன்னா இந்த கங்கையை வச்சே பாபா சொல்றாரு இல்லையா, கடல் ஒரு இடத்துல தான் இருக்கும். அதாவது ஞான கடல் சிவபாபா ஒரு இடத்துல தான் இருக்காரு. நதிகள் தான் ஓடும். அந்த மாதிரி நீங்க நாலாபுறமும் ஓடி ஓடி சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. நதி நிற்காது. ஐயோ சேவை செஞ்சுட்ட தேங்க்ஸ் நதி அப்படின்னு சொல்றதுக்காக அது நிற்காது. அது மாதிரி நீங்க சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுடைய கர்மேந்திரியங்களை
ஃபுல் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இச்சா மாத்திரம் அவித்யா நிலை இருக்கணும். ஆசைனா என்னன்னே தெரியாத ஒரு நிலை. ஆசையெல்லாம் விட்டீங்கன்னா தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும் கர்மேந்திரியங்கள். இல்லைன்னா நல்ல பொருள் இருந்தால் சாப்பிடணும்னு தோணும், அப்படி இப்படி கர்மேந்திரியங்கள் அலைப்பாயும். இப்போ எல்லா ஆசையும் விட்டுட்டு நியமப்படி நீங்கள் நடக்கணும். சோம்பேறிகளாகாதீங்க. பாபா சொன்னார் இல்லையா, 2 பாபா மீட்டு முன்னாடி கூட சொன்னார், அமைதிய இல்லை அது அவித்தவானின்னு நினைக்கிறேன், அது ஆறாம் அப்படின்னு ஹிந்தி வேர்டு சொல்லி சொன்னார். ஆறாம் சே, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே ஆறாம் சே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்க, தூய்மையாகி காட்டுங்களா அல்லது ஒன்றாகி காட்டுங்களா, சேவை செஞ்சு காட்டுங்க, பாபாவுடைய பேரை வெளிப்படுத்துறது கரெக்டு. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படியே ஓய்வான அர்த்தம் கிடையாது. ராம், அதாவது ராமரின் நினைவில் இருந்து சேவை செய்யுங்க அப்படின்னு அதில் முடிச்சிருப்பார். அதனால நம்ம சேவையில் ஓய்வு எடுக்கிறதே ஸ்ரீமத்தை மீறுறது தான். அதனால சோம்பேறிகள் ஆகாதீங்க. அதுக்காக உடம்பை பார்த்துக்காதீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பாபா ஒரு அவ்வியக்த முறையில் சொல்லியிருக்காரு, நிறைய முறையில் சொல்லியிருக்காரு, உடம்பையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால சோம்பேறிகளாக ஆகிடாதீங்க. உடலுக்கு தேவையான அளவு மட்டும் ஓய்வு கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. இன்னொன்று பாபா சொல்லியிருக்கிறாரு, அந்த சாப்பாட்டு பழக்கத்தை சொல்லும்போது சேவையே செய்ய முடியாத அளவுக்கு கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, தூக்கம் வர அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அதுதான் ராஜயோகியின் உணவு அளவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க. அடுத்தது, ஞானமும் யோகமும் முதல்ல உங்களுக்கு புரியணும், யோகத்தில் நிலைச்சு இருக்கணும். அப்படி நீங்கள் தாரணை செஞ்சு பாபாவுடைய சேவை செய்கிறீங்க, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்கன்னா அப்போ தான் அம்பு பாயும், அவங்களுக்கு தைக்கும், பாபாவுடைய பேரை வெளிப்படுத்த முடியும். இன்னொன்று, யோகத்தில் இருந்து சொன்னால் தான் புரியும், அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, யோகத்தில் இருக்கும்போது உங்களுடைய குணங்கள் நறுமணம் வீசும். அப்போ இந்த சிஸ்டர் அல்லது பிரதர் பாபா குழந்தை ஆன பிறகு கேரக்டர் சேஞ்ச் ஆனதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன், நானும் போகணும்னு ஆசை வருவாங்க. ஸோ அதுக்கு தான் தாரணை செஞ்சீங்கன்னா தான் அப்பாவுடைய பேரை வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா நம்ம ஞானம் சொல்கிறோம், ஆனால் சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ கோபப்படுறோம் அல்லது குறை பேசிட்டு இருக்கிறோம், இப்படின்னா நமக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை, அப்பாவுக்கும் கெட்ட பேர். பாடல், இன்றைய மனிதர்கள். ஓம் சாந்தி. இந்த பாரதத்துடைய இன்றைய நிலை ஒரே ஒரு பாட்டுல பாரதத்துடைய வீச்சு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பாட்டுல பார்த்தீங்கன்னா பாரதத்துடைய மகிமையும் இருக்குது. உலகத்தினர் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கல. கரெக்டு தானே? இப்போ இது ஆக்சுவலாக இந்த ஹிந்தி பாட்டு உண்மையில எப்படி போகும்னு தெரியல. பட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பாரதத்தை புகழ்ந்தும் பாட்டு இருக்குது. காந்தி தேசமே அப்படின்னு அந்த ரஜினி பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவும் இருக்கும். அந்த மாதிரி மோசமானவங்க நிறைந்த காடாயிடுச்சு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். அதான் சொல்றாரு, ஒரு பக்கம் மகிமைக்கான பாடலும் இருக்குது, ஒரு பக்கம் பாரதம் வீழ்ந்து கிடக்குதுன்னு இருக்குது. ஆனால் அது புரியல. ஒரு காலத்தில் அது அப்படி உயர்ந்து இருந்த பாரதம் இன்னைக்கு வீழ்ந்து இருக்குதுன்னு புரியல. குழந்தைகளாகிய உங்களில் கூட பாரதம் தான் 100% புத்திசாலியா இருந்துச்சு, இப்ப 100% புத்தியற்றதா ஆயிடுச்சுன்னு சிலர் மட்டும்தான் புரிஞ்சிருக்கிறீங்க. 100% புத்திசாலிகளாக 2500 ஆண்டு காலம் இருந்தாங்க. யாரு? பாரதவாசிகள். எல்லாமே புத்திசாலிகளா இருந்தாங்க. பிறகு முழுமையாக புத்தியற்றவர்களாக ஆகிட்டாங்க. புத்தியற்றவர்களாக ஆகிறதுக்கு அரை கல்பம் ஏற்படுது. புத்தியற்றவர்களை ஒரே பிறவியில பாபா புத்திசாலியா ஆக்குறாரு. அப்படி ஆக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு தந்தைக்கு தான் இருக்குது. யாராவது புத்தியற்ற முட்டாள்தனமான காரியம் செய்யறாங்கன்னா உள்ளுக்குள்ள உள்ளம் உறுத்துகிறது, செய்த பாவங்கள் நினைவுக்கு வருது. இப்ப புரிஞ்சுக்கிட்டு காரியங்கள் செய்யணும். புத்தியற்ற காரியம் எதுவுமே நடந்துடக்கூடாது என்பதில் மிகவும் கவனம் செலுத்தணும்.
தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மறைமுகமாக மாயா யுத்தம் செய்யுது. காமத்தின் செமி போதையும் இருக்கிறது. பாபா புயல் வருகிறதுன்னு குழந்தைங்க எழுதுறாங்க. காமத்தின் புயல் குறைஞ்சதே கிடையாது. பல வகையான போதையின் புயல்கள் தலையை சூடாக்கி விடுகிறது. தேகத்தின் மீது அன்பும் அந்த அளவுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதுல புத்தி சென்று விடுகிறது. யோகா முழுசா இல்லாத காரணத்தினால மனநிலை பக்குவமற்று இருக்கு. மனநிலை பக்குவமற்று இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு மிகுந்த நஷ்டம் ஏற்படுது. ஏன்னா பாபா கிட்ட ரிப்போர்ட் நிறைய வருது. மிக கடுமையான புயல் இது. காமம் மட்டும் இல்லை, பேராசையும் அதிகம் தொந்தரவு செய்யுது. அது நியமத்தையே மீறி நடக்க வச்சிடுது. அந்த சன்னியாசிகள் இருக்கிற மாதிரி நீங்களும் சன்னியாசியா தான் இருக்கிறீங்க. அவங்க ஹட யோகிகள், நீங்க ராஜயோகிகள். அவங்களையும் வரிசை கிரமம் இருக்குது. சிலர் தங்களுடைய குடிசையிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கேயே வந்துடுது அல்லது கேட்டு வர வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை. ஏன்னா அவங்க விகாரங்களை சந்நியாசம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அதனால தூய்மை, அவங்களுடைய தூய்மை வந்து மனிதர்களை கவர்ச்சிக்கிறது. ஆனா அவங்களையும் வரிசை கிரமம் இருக்குது. இங்கேயும் கூட ஞானம் யோகத்தின் பலம் தேவை. எந்த அளவுக்கு நீங்க பாபாவுடைய நினைவுல யோகாவில் இருக்கிறீங்களோ அந்த அளவு இந்த அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. யோகா தான் ஆரோக்கியத்துடைய அடையாளமே. பழைய பாவ கர்மத்தின் கணக்குகளை அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் உங்களுக்கு ஆதாரமே யோகா தான். இந்த பொருள் தேவை அந்த பொருள் தேவைன்னுலாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா சன்னியாசிகளே கேட்கறது கிடையாது. யோக பலம் இருக்குது. தத்துவ யோகிகளிடமும் கூட சக்தி இருக்கும். நிர்வாண சந்நியாசிகள் மருந்துகளை பயன்படுத்திக் கொள்கின்றனர். அது தற்காலிகமானதாகும். ஆனா உங்களுடைய அனைத்துமே நினைவின் ஆதாரத்தில் இருக்கிறது. உங்களது யோகா, அதாவது நினைவு, தந்தையிடம் இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் பதவியும் உயர்வானதாக கிடைக்கும். உங்களுடைய தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது. அதற்காக உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. அவர்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு தான் ஈஸ்வரன் வந்து வழி கொடுக்கிறார். எவ்வளவு உயர்ந்த வழி கிடைக்குது. 21 பிறவிக்கான பிராப்தி கிடைக்குது. அதுவும் பரமபிதா பரமாத்மாவே வந்து கற்பிக்கிறார். ஆனா குழந்தைங்க தந்தைய கூட மறந்துடுறாங்க. யோகா முழுசா இருந்தா இந்த பேராசை, பற்றுதல் போன்ற விகாரங்கள் உங்களை தொந்தரவே பண்ணாது. இது வேணும் அது வேணும்னு பலருக்கு தொந்தரவு செய்து இந்த பற்றும் பேராசையும். பக்கா சந்நியாசிகளிடம் இது இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு ஜன்னல் வழியாக என்ன கிடைக்குமோ அதை பெற்றுக்கொண்டனர். யாருக்கு கர்மேந்திரங்களின் மீது முழு கட்டுப்பாடு இருக்குமோ அவங்க ஒருபோதும் மற்றவர்களது பொருட்களை வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். சிலர் வாங்கிக் கொள்கின்றனர். இங்கேயும் அப்படிதான் நடக்குது. உண்மையில ஈஸ்வரனுடைய பண்டாராவில இருந்து எதெல்லாம் நியமப்படி கிடைக்குதோ அதன்படி நடக்கிறது தான் சரியானதாகும். மனிதர்களுக்கு அதிக ஆசைகள் ஏற்படுது. ஆசைகள் நிறைவேறாத காரணத்தினால சோம்பேறிகளாக ஆகிடுறாங்க. இங்க எல்லாருமே நேர்மையானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக ஆகணும். எல்லா ஆசைகளையும் நீக்கிடணும். குழந்தைகளாகி நீங்க மிகவும் சிரேஷ்டமானவர்களாக ஆகணும். பாருங்க, பாபா சொல்ற 100% புத்திசாலியாக 2500 வருடம் இருந்த உங்களை ராவணன் வந்து என்ன பண்றான், புத்தியற்றவர்களா ஆக்கிறான் அரைக்கல்பம் கழித்து. இப்ப நீங்க ஒரு வினாடியும் உங்க மைண்டுக்குள்ள இதே தான் ஓடிட்டு இருக்கணும். புத்தியற்ற காரியத்தை நீங்க பண்ணக்கூடாது.
என் மூலமாக புத்தியற்ற காரியம் எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா புத்தியற்ற காரியம் செஞ்சா கண்டிப்பா உள்ளுக்குள்ள உள்ளம் உறுத்தும். அது அஞ்ஞானிகளுக்கே உறுத்தும், பாபா குழந்தைங்களுக்கு ரொம்பவே உறுத்தும், உறுத்தியே தீரும். அதுதான் விதி. ஏன்னா உண்மையிலே பாபா கொடுக்கிற தண்டனையே அந்த பச்சாதாபம் தான். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க காரியம் செய்யுங்க. ஏன்னா நமக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு பாபா தெளிவா புரிய வைக்கிறார். ஸோ தவறான காரியத்தை செஞ்சுட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு மைண்டை உறுத்திக்கிட்டு இருக்கிறத விட செய்யறதுக்கு முன்னாடி பாபா சொன்ன ஞானத்தின் படி நாம் செய்கிறோமா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக புத்தியற்ற காரியம் செய்ய மாட்டீங்க. அதை மறந்து உங்களுடைய மூளை யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக புத்தியற்ற காரியம் தான் செய்வீங்க. உங்கள் மூளை யூஸ் பண்ணாலும் சரி, மற்றவங்களுடைய மூளை யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ ஏன்னா மாயா அந்த மாதிரி சண்டை போடுது. மாயா எப்போ உங்ககிட்ட வந்துச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி மறைமுக யுத்தம் நடக்குது இல்லையா? கண்ணு முன்னாடி தெரிகிற எதிரியை கூட ஜெயிச்சிடலாம். இவன் எங்கே இருக்கிறான்னே தெரில, எப்படி வரான்னே தெரில. அந்த மாதிரி யுத்தம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சங்கமயுகம் முடிவு வரைக்கும் நடக்கும். அதிலும் இந்த காமத்தின் செமி போதையும் இருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, பாபா எனக்கு புயல் வருது, காமத்தின் புயல் வருது, கண்ணி ஏமாத்திடுது, முகத்தை கருப்பாக்கிட்டோம் அப்படின்னு எழுதுறாங்க. அது காமத்தின் செமி போதைன்றது. செமி போதை அப்படின்னா விகாரத்துல ஈடுபடலை, பட் ஆனால் அந்த மைண்ட் பிடிச்சி இழுக்குது, கவர்ச்சியில மயங்குறாங்க. ஸோ செமினா ஹாஃப் இல்லையா, பாதி போதை. அதுவும் டேஞ்சர் தான் இல்லையா? அந்த பாதி போதை தான் முழு போதையில விழ வைக்கும். அதான் சொல்றார், காமத்தின் புயல் சாதாரணமானது கிடையாது. ஏன்னா நம்பர் 1 துருன்னு நேற்று வானிலை சொல்லியிருக்கிறார். அப்ப அது குறைஞ்சது கிடையாது. ஏன்னா பலவிதமான போதை மயக்கத்தின் புயல்கள் உங்க தலையை சூடாக்கிடுது. அப்ப ஆக்சுவலா கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியா இருந்தாதான் கட்டுப்பாட்டுல இருக்கும் இல்லையா? புத்தியே இல்லையா தலையை சூடாக்குதுன்னா என்ன அர்த்தம்? புத்தியே குழப்பிடுது. அதனால என்ன பண்ணிடுது, தேகதாரி மேல அந்த அளவுக்கு அன்பு ஏற்பட்டுருது, அதுல புத்தி போயிடுது. அதாவது பாபா சொல்றாரு மற்றவங்கள யாரையும் நினைக்கக்கூடாது, என்னை மட்டும்தான் நினைக்கணும்னு பாபா சொல்றாரு தினம் தினம். ஆனா அதை எல்லாத்தையும் மயங்க வச்சு புத்தி ஒரு நபர் மேல போயிடுது. அப்ப ஏன் அப்படி போகுது அப்படின்னா 2 காரணம். ஒன்று, யோகா சரியா இல்லை. இன்னொன்று, பாபா சொல்ற ஸ்ரீமத்தை நீங்க அலட்சியப்படுத்தி இருக்கிறீங்க இல்லை. பாபா சொல்றாரு அங்கே பார்க்காத இங்கே பார்க்காதன்னு சொல்றாரு. சரியா, ஏன் பார்க்காதன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு. அதான் பாபா சொல்றாரு. அப்ப யோகா முழுமையா இல்லாததுனால உங்க மனநிலை பக்குவமற்று இருக்கிறதுனால அவங்களுக்கு மிகுந்த நஷ்டம் ஏற்படுதுன்றார் இல்லையா? யோகத்துல இருக்கிறதுல தான் அப்படி டக்கு 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 டக்குன்னு வரும். ஏன்னா யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. எதிரி வரும்போது யாராவது வெறுங்கையோட நிற்பானா? எதிரி கத்தி எடுத்துட்டு வரான் அல்லது துப்பாக்கி எடுத்துட்டு வரான்னா வெறுங்கையோட ஒரு யுத்த மைதானத்துல ஒருத்தன் நின்னா அவன் பைத்தியக்காரன். அதே மாதிரி மாயா ஒரு வினாடி விடாம உங்களை தாக்கும். நீங்க தனியா இருந்தாலும் தாக்கும், கூட்டத்துல இருந்தாலும் தாக்கும். அப்ப எப்பவுமே ஆயுதம் இருக்கணும். அது என்ன ஆயுதம்? ஞான ஆயுதம் இல்லையா? வாணியிலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. ஆனால் சில சமயம் அதுவுமே கூட வேலை செய்யாது. ஏன்னா ரொம்ப நாள் ஒரே பாயிண்ட்டை சொல்ல அது அந்த அளவுக்கு வேலை செய்யாது. அதுக்கு தான் தினம் தினம் வாணி படிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா வாணி படித்து 4 மணி நேரத்துக்கு செம்ம பவர் இருக்குது. நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாமலே கூட ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கிறது தெரியுது. 4 மணி நேரத்தில் அது குறையுது, ஃபுல்லாக குறையுது. அப்போ டக்குன்னு மறுபடியும் இன்னொரு வாணி படிங்க, நல்லதானே? ஏன்னா 80 வருஷத்து வாணி நமக்கு எத்தனை வருஷம் இருக்குதோ மீறி தெரியாது, கடைசியில் வந்திருக்கிறோம். அப்போ நிறைய படிக்கிறது நல்லது தானே? அதுக்கு தான் பாபா சொல்கிறார். அப்போ மனநிலை பக்குவமற்று இருக்குது இல்லையா? இப்போ ஞானத்தையும் யோகத்தையும் உள்ளுக்குள்ள நிரப்பிக்கிட்டே இருங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாணி படிங்க, நடுவில் இருக்கிற 4 மணி நேரமும் யோகத்தில் இருங்க. இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 வாணி படித்தா ஜென்ரலாகவே எல்லாம் பெரும்பான்மையான தீவிர முயற்சி உள்ள சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் 3 வாணி படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு, குறிப்பாக சென்டரில் இருக்கிறவங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, சரியான யோகம் இல்லாதனால மனநிலை பக்குவமற்று இருக்கிறதுனால என்ன ஆயிடுது? தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க.
மனசு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. யோகத்தின் மூலமாக தான் மனசும் புத்தியும் உங்கள் கட்டளை கீழே வரும். அப்போ புத்தி கண்ட பக்கம் போயிடுது, அப்போ நஷ்டம் தான் ஏற்படுது. அதாவது காமத்தின் பக்கம் போயிடுது, அதனால் நஷ்டம் ஏற்பட்டுடுது. ஏன்னா பாபா சொல்றாரு இல்லையா, காமத்தை வெல்றதுக்கும் உலகத்தை வெல்றதுக்கும் மாயாவை வெல்றதுக்கும் ஒரே வழி பாபாவுடைய நினைவு மட்டும்தான். அந்த நினைவு யோக அக்னியை அதிகப்படுத்த எல்லாமே சாம்பல் ஆகிடும். கர்மேந்திரியங்கள் உங்கள் வசப்படும். இல்லாட்டினா கர்மேந்திரியங்களின் வசம் நீங்கள் போய் நஷ்டம்தான் உண்டாகும். ஏன்னா பாபா கிட்ட நிறைய ரிப்போர்ட் வருது இதை பற்றி. ஏன்னா இது மிக கடுமையான புயல் காமம்ன்றது இல்லையா. பேராசை கூட அதிக தொந்தரவு செய்யுது. இது வேணும் அது வேணும், அதை அடையிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நியமத்தை மீறி நடக்கிறாங்க. பாபா சொன்னார்ல, பண்டாரில் இருந்து நீங்கள் ஒரு பொருளை எடுக்கணும்னா கூட பாபா கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அது பேராசை. ஸோ பேராசைக்கு நிறைய உதாரணம் இருக்கும், இப்போதைக்கு அதை சொல்கிறேன். அப்புறம் நிறையா இருக்குது இல்லையா. அப்புறம் பணம்னு போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சேவை பண்ண டைம் இருக்காது. பணத்து அது இன்னும் அடங்குற ஆசையா. பணம் 1 மணி நேரம் வச்சு 1000 ரூபாய் வருதுன்னா, 2 மணி நேரம் வச்சா 2000 ரூபாய் வருதுன்னா, அப்படியே காசு அதிகமாக ஆசை அதிகமாகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் சேவையும் பண்ண முடியாது, பாபாவை நினைவும் பண்ண முடியாது, ஞானமும் படிக்க முடியாது, படித்தாலும் தாரணை ஆகாது. அப்போ என்ன ஆகுது, நியமத்தை மீறி நடக்க வச்சிடுது. சன்னியாசிகள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் சன்னியாசிகள் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. சன்னியாசிகள் அப்படியே ஏதோ ஒரு சில சன்னியாசி வேணா வசதியாக இருப்பாங்கன்னா, ஜென்ரலாக சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா அனைத்தையும் துறந்து இருப்பாங்க இல்லையா. நீங்களும் சன்னியாசிகள் தான், ஆனால் அவங்க ஹடயோகி, நீங்கள் ராஜயோகி. அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசி, நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி, அவங்களோட பயங்கரமான சன்னியாசி நீங்கள். அப்போ ஹடயோகிகள்னா எதுவுமே இல்லாமல் பற்று இல்லாமல் இருப்பாங்க. ராஜயோகிகள்னா எல்லாம் இருந்தும் பற்று இல்லாமல் இருப்பாங்க. இதுதான் பெரிய விஷயம். அப்போ சன்னியாசிகளுக்கு கூட பாருங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க இல்லையா. ரொம்ப பணக்காரங்களும் இருக்கிறாங்க, குடிசையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள தேடி அவங்களுக்கு தேவையான பொருள் போயிடுது, அவங்களுடைய சிஷ்யர்கள் ஃபாலோயர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படி அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு அங்கே போய் கொடுக்குறாங்கன்னா, தூய்மையின் கவர்ச்சி இருக்குது இல்லையா. எல்லைக்குட்பட்ட சன்னியாசம் பண்ணாலும் தூய்மையாக இருக்கிறாங்களே, காட்டில் இருந்தால் தூய்மையாக தான் இருப்பாங்கன்னு பாபா நேற்று கூட சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தூய்மைக்கு கவர்ச்சி இருக்குது, அதுதான் பெரிய விஷயம். இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்தவ மதம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிகாஸ்திரிகள் தூய்மை இல்லையா, அந்த தூய்மையின் கவர்ச்சியின் பக்கம் தான் எல்லாரும் போயிருக்காங்க. அந்த தூய்மை தான் அந்த சக்தி. அப்போ அவங்களில் கூட வரிசைக்கிறவங்க இருக்குது. ஸோ எல்லாமே பக்க தூய்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கே ஞானத்திலும் யோகத்திலும் அந்த பலம் நமக்கு தேவை, அதுலேயும் வரிசைக்கிரமம் இருக்குது. பட் இந்த ஞானம் யோகம் தான் உங்களுக்கு ஆன்மீக கவர்ச்சியை கொடுக்கறது. எல்லாரையும் உங்கள் பக்கம் இழுத்து சேவை, அதாவது நீங்கள் மணிக்கணக்காக போய் பேச தேவை. அந்த தூய்மை பலம் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு அவங்க மயங்கி கேட்க வைக்கும். 2 வார்த்தை சொன்னால அம்பு தைக்கும். அப்போ இப்போ பாபா சொல்லியிருக்கிறாரு, காமும் மிகப்பெரிய புயல், பேராசையும் பெரிய புயல், பற்றும் பெரிய புயல் அப்படின்னு நடுவில் சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த புயல் எல்லாமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. எப்போ தெரியுமா, யோகத்தில் அப்படி மூழ்கி இருந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கீங்களோ அந்த அளவு இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்போ பிரச்சனை வருது அப்படின்னா யோகத்தில் குறைன்னு புரிஞ்சுங்க. ஏன் அவங்க இப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க, யோகத்தில் குறை, யோகத்தை பவர் பண்ணுங்க இல்லையா. இப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் உண்மையிலே ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னாலே யோகா தான் அதோடைய அடையாளமேன்று. யோகா பண்ணலன்னா பிராமண வாழ்க்கையில் நோய் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம், யோகத்தில் இருக்கிறீங்களான்னு அர்த்தம், பிராமண பாஷை இல்லையா. அப்போ பழைய பாவ கர்மத்தின் கணக்குகள் எல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், முடிச்சாகணும், அல்லது யோகத்தில் இருக்கணும். பட் இருந்தாலும் 63 பிறவியும் யோகத்திலே இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அம்மாவும் உடல் வியாதினால அவஸ்தைப்பட்டாங்க, பிரம்மபாபா. ஸோ உடல் வியாதியின் மூலமாகவும் அவங்களும் அனுபவிச்சாங்க. இப்போ நாமளும் கூட தப்பிச்சிட முடியாது தான் இல்லையா. அப்போ அப்படி நீங்கள் கர்ம கணக்குனால
பழைய கர்ம கணக்குகளை அனுபவிச்சாலும் அது உடல் ரீதியா உடல் மூலமாகவோ அல்லது பிரச்சனைகள் மூலமாகவோ மனப்பிரச்சனைகள் மூலமாக பணப்பிரச்சனைகள் மூலமாக ஏதோ ஒன்றத்தின் மூலமாக அனுபவிக்க நேர்ந்தா கூட அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்ட அந்த மனநிலை வர்றதுக்கு ஆதாரமா இருக்கிறதே இந்த யோகா தான் இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கை போன அந்த டைம்ல அந்த ஆக்சிடென்ட் ஆன டைம்லயே கூட நீங்க ஒரு வேளை உங்களால பரந்தாம தொட்டு இறங்கி வர முடியாத அளவுக்கு பக்காவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வலிக்காது. ஆனா அந்த அளவுக்கு யோகத்துல இருந்தா இது நடக்கவே நடக்காது, அது வேற விஷயம். அந்த அளவுக்கு உங்களை இந்த துக்கம் நிறைந்த சூழ்நிலையில இருந்து உங்களை அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு இட்டுட்டு போய் மிதக்க வைக்கக்கூடிய சக்தி யோகத்துல தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரமே இந்த யோகம் தான். அதனால எனக்கு இந்த பொருள் கிடைச்சாதான் சந்தோஷம், அது வேணும், எதுவுமே கேட்காதீங்க. ஏன்னா சன்னியாசிகளே கேட்கறது இல்லை, அவங்களுக்கே யோக பலம் இருக்குது. அவங்க இத்தனைக்கும் தத்துவத்தை தான் நினைவு செய்யறாங்க. எங்கும் நிறைந்தவர் இறைவன் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கே அந்த பலம் இருக்குதுன்றாரு இல்லையா. அதுதான் பிடிச்சி இழுக்குது. ஆன்மீக காட்சியின் மூலமாக சிஷ்யர்கள்லாம் வராங்க, அவங்க கிட்டயும் சக்தி இருக்கும் இல்லையா. சாதாரண விஷயம் இல்லை, அவங்க கிட்டயே இருக்கும். ஆனா உங்ககிட்ட பயங்கரமா இருக்கணும், அதுக்கு நீங்க பக்காவா இருக்கணும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும்போது தான் அவங்களுக்கு சக்தி இருக்கும், அந்த அளவுக்கு பக்காவா தூய்மையா இருக்கும் பொழுது. இப்ப அந்த நிர்வாண சன்னியாசிகள், இங்க நிர்வாண சன்னியாசிகள்னு எதை சொல்றாருன்னு தெரியல. ட்ரெஸ் இல்லாம இருக்கிற அந்த நிர்வாணத்தை சொல்றாரா அல்லது நிர்வாண தாமத்தை நினைவு செய்யற சன்னியாசிகளா தெரியல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தத்துவத்தை தான் நினைவு செய்கிறாங்க இல்லையா. சரி, அவங்க மருந்துகளை பயன்படுத்திக்கிறாங்க தற்காலிகமாக உடல் குணமாகிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு தற்காலிகமாக உடல் குணமாகிறது கிடையாது, 21 பிறவிக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், நினைவின் ஆதாரத்தில் தான் முழு ஆரோக்கியமானவர்களாக நீங்கள் ஆகுறீங்க இல்லையா. யோகா தான் ஆரோக்கியத்தின் அடையாளம் சொல்றாரு இல்லையா. இப்ப அவங்க தத்துவத்தோடு அவங்களுடைய புத்தியை இணைக்கிறாங்க, ஆனா நீங்க தந்தையோட இணைக்கிறீங்க. தத்துவத்தோடு எவ்வளவு நேரம் செஞ்சாலும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. கொஞ்சம் சக்தி கிடைக்கும், அற்ப காலத்துக்கு ஏதாவது சித்தி ரீத்தி கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பாபா ஒருத்தரை மட்டும் நினைவு செய்வதன் மூலமாக தான் மிக உயர்வான பதவி உங்களுக்கு கிடைச்சிடுது. எந்த அளவுக்கு அவரை நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்குது. ஏன்னா உங்களுடைய தேவி தேவதை தர்மம் இருக்குப்பாங்க, ரொம்ப ரொம்ப சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம். அதுக்காகத்தான் உங்களுக்கு இப்ப ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். அந்த மாதிரி சுகம் நிறைந்த தர்மத்தில் நீங்க பிறவி எடுக்கணும், இந்த உலகத்தை ஆளணும்ன்றதுக்காக தான் உயர்ந்த வழி கொடுக்கிறார். அவங்க என்னத்தான் கடுமையா ஹடயோகம் பண்ணாலும் பாவம் அவங்களுக்கு ஈஸ்வரிய வழியே கிடைக்கிறது கிடையாது, உங்களுக்கு தான் கிடைக்குது. உங்களுக்கு ஈஸ்வரனே வழி கொடுக்கிறார். எவ்வளவு உயர்ந்த வழி கிடைக்குது, 21 பிறவிகளுக்கான பிராப்தி கிடைக்குது இல்லையா. பரமபிதா பரமாத்மாவே உங்களுக்கு இதை கற்பிக்கிறார். ஆனா குழந்தைங்க தந்தையே மறந்துடுறாங்க. 21 பிறவிக்கு உங்களுக்கு பிறவிக்கு ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய உயர்ந்த வழியை இறைவனே கற்பிக்கிறாரு தான். இருந்தாலும் அந்த தந்தையே குழந்தைங்க மறந்துடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பா யார், என்னுடைய அப்பா யார், நான் யாரோட குழந்தை, ஸ்ரீயம் பகவானுடைய குழந்தை அப்படின்ற நினைவு இருந்தால் கண்டிப்பா விகாரத்தின் பக்கம் புத்தி போகாது. அப்ப விகாரத்துல விழுறதுதான் அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட தந்தையை குழந்தைங்க மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த யோக பலம் இருக்கும் பொழுது மாயா அவங்க கிட்ட நெருங்க கூட முடியாது. யோகா முழுமையாக இருந்தால் இந்த பேராசை பற்று இந்த மாதிரி விகாரமே உங்ககிட்ட நெருங்காது, தொந்தரவே செய்யாது. அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு பேராசையும் வராது பற்றும் வராது. எப்ப
யோகா முழுசா அந்த ஒருவருடைய நினைவில் ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற அப்படின்ற நிலையில் உங்களால் இருக்க முடிந்தால் உங்களுக்கு பேராசையும் இருக்காது, பற்றும் இருக்காது. யோசிச்சுப்பாங்க, ஜானகிதாதி இந்த இயக்கத்தின் தலைவி, எவ்வளோ பெரிய பதவி, ஆனால் அவங்க கையில் 10 பைசா கூட இருக்காது. இப்போ சரி, அது பிராமணி கூட இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட, சரி நமக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க பார்த்துக்கிறான்னு வச்சுக்கலாம், கையில் காசு இல்லாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு சேஃப்டிக்கு வேணும்னு வச்சுருப்போம். நம்ம பாருங்க, அப்போ முழுக்க முழுக்க அந்த பாபா மேலே உள்ள நிச்சய புத்தியிலும் அந்த போதையிலும் அதிந்திரிய சுகத்திலும் மிதந்து இருக்கிறவங்களுக்கு அதை வச்சுக்கணுன்ற எண்ணம் கூட வரல இல்லையா? அதனால தான் பற்றோ பேராசையோ அவங்கள தொந்தரவு செய்யாது. ஆனால் நிறைய பேருக்கு இது வேணும் அது வேணும்னு பற்று தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது. பக்கா சன்னியாசிகள் கிட்ட கூட இந்த தொந்தரவு இருக்காது. அவங்களுக்கு ஜன்னல் வழியாக எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு போயிடுறாங்களாம். அது மாதிரி பாபா என்ன கொடுக்குறாரு, எங்கே வைக்கிறாரு அங்கே இருப்பேன், என்ன உடுத்த கொடுக்குறாரு அதை உடுத்திப்பேன், என்ன சாப்பிட கொடுக்குறாரு அதை சாப்பிடுவேன், என்ன சேவை கொடுக்குறாரு அதை செய்வேன், அவ்வளோதான். அப்படி இருப்பாங்க பாபா குழந்தைங்க. எப்படி அடயோகிகள் சன்னியாசிகள் ஜன்னல் வழியாக கிடைக்கிறத அப்படியே வாங்கிக்கிறாங்களோ அந்த மாதிரி பாபா கொடுக்கறத அப்படியே வாங்கிக்கோங்க. யாருக்கு கர்மேந்திரியங்கள் மீது முழு கட்டுப்பாடு இருக்குமோ அவங்க ஒருபோதும் மற்றவங்களுடைய பொருளை வாங்கிக்கவே மாட்டாங்க. சிலர் வாங்கிக்கிறாங்க, இங்கேயும் அப்படிதான் இருக்குது. சரி, இது ஆக்சுவலாக அந்த சன்னியாசிகளை சொல்றாரு பாபா. ஜன்னல் வழியா கிடைக்கிறதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, இருந்தாலும் கர்மேந்திரங்களுடைய முழு கட்டுப்பாடு, யாருக்கு கர்மேந்திரங்கள் மேல முழு கட்டுப்பாடு இருக்குதோ அந்த மாதிரி சன்னியாசிகள் மற்றவங்களுடைய பொருளை வாங்கிக்கவே மாட்டாங்கன்றது. ஆனா சிலர் வாங்கிக்கிறாங்க, இங்கேயும் அந்த மாதிரி தான். ஏன்னா இங்க ஈஸ்வரனுடைய பண்டாவில் எதெல்லாம் நியமப்படி கிடைக்குதோ அதன்படி நடக்கிறது தான் சரியாகும். மனிதர்களுக்கு நிறைய ஆசை ஏற்படுறதுனால, அந்த ஆசை நிறைவேற முடியாத காரணத்தினால சோம்பேறி ஆயிடுறாங்க. ஆனா அது கலியுக மனிதர்கள். இங்க எல்லாருமே நேர்மையானவராகவும் ஒழுக்கமானவராகவும் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கமானவர், அனைத்து ஆசையும் விடணும். நீங்க மிகவும் சிரேஷ்டமானவர்களாக ஆகணும். ஏன்னா இங்க ஆசை வச்சு நீங்க சேவை செஞ்சீங்கன்னா சேவையே பண்ண முடியாது இல்லையா? அடுத்தது ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நிறைய ஆசை, இதை பண்ணணும், இந்த வீடு கட்டணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசை வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடைபெற வேணா சாவறதுக்குள்ள நடக்கலாம். ஆனால் அது பெரும்பாலும் நடக்க முடியாது. ஏன்னா எல்லாருடைய ஆசையுமே அவங்க அடையக்கூடியதுல இருக்காது, அடைய முடியாத அளவுக்கு தான் ஆசை இருக்கும். அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னா அப்படி போகுது இல்லையா, ஃபேஷனாக போயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்? எதுவுமே நிறைவேறாத போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுறாங்க? சோம்பேறி ஆயிடுறாங்க. அடப்பாப்பா, நானும் உழைச்சி பார்த்தேன், எதுவுமே எனக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அஞ்ஞானத்தில். உழைச்சதான் மிச்சம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஆசை, அதிக ஆசைப்பட்டது தான் காரணம். இப்போ ஆனால் இங்கே ஆசை இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், பாபா கிட்ட ஒழுக்கமுடையவர்களாகவும் இருக்கணும். அதை பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். ஏன்னா நீங்கள் மிக மிக உயர்ந்தவர்களாக இருக்கணும். பாபாவோட குழந்தைன்னா தனியாக தெரியணும். இந்த நேரத்தை ஒரு பயங்கரமான பதற்றமான சூழ்நிலை, 50 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு பாபாக்கு வந்தால் அந்த ஒரு பாபாக்கு தனியாக தெரியணும். அவங்க போடுற ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் சொல்லலை, அவங்களுடைய நடத்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி அமைதியாக, துக்கத்தை கொடுக்குறவங்க கிட்டேயும் அமைதியாக பேசுறது, உள்ளன்பாக பேசுறது, உள்ளுணர்வு கூட மற்றவங்களுக்கு அன்பையே வைக்கிறது, இந்த மாதிரி உயர்ந்தவர்களாக ஆகணும். அப்படி இருந்தால் தான் பாபா நீங்கள் வெளிப்படுத்த முடியும் இல்லையா? குழந்தைங்க பாபாவுடைய பேரை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தந்தை ஒவ்வொரு விதத்திலையும் முயற்சி செய்ய வைக்கிறாரு. ஒன்று யோகாவில் இருக்கணும்,
இன்னொன்று, ஞானத்தை தாரணை செஞ்சு மற்றவங்களுக்கும் செய்ய வைக்கணும். கங்கைகள் ஓடிக்கிட்டே இருக்கணும். உண்மையான யோகா அப்படின்னு எது சொல்லப்படுதுன்னு நீங்கள் முதல்ல புரிய வைக்கணும். ஏன்னா பகவான் எல்லோருக்குமே தந்தை. கிருஷ்ணர் ஒன்றும் இறை தந்தை கிடையாது. என்ன நினைவு செய்யுங்க, நான் அமைதிக்கான சுகத்துக்கான ஆஸ்தியை கொடுப்பேன் அப்படின்னு தந்தை இப்போ சொல்கிறாரு. எவ்வளவு ஈஸியான விஷயம். இருந்தாலும் யாருக்குமே அம்பு பதிவதே கிடையாது. ஏன்னா ஏதாவது குறைகள் எல்லார்கிட்டையும் இருக்கவே செய்யுது. அளவற்ற சேவை பாருங்க. இப்போ பாபாவை வெளிப்படுத்தினதுக்காக பாபா நிறைய முயற்சி செய்ய வைக்கிறார். தினம் தினம் வானிலை நிறைய பாயிண்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பாபா வெளிப்படுத்தணுன்றது வாய் வழி சேவை மட்டும் இல்லை, உங்களுடைய குணத்தின் மூலமாகவும் அதுவும் குணத்தையும் பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். வானிலை சொல்லி அன்பா தட்டி கொடுத்தும் சரி, தண்டனை பற்றி பயமுறுத்தியும் சரி. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பாபாவை வெளிப்படுத்தணும்னா 2 விஷயம் உங்களுக்கு இருக்கணும். யோகமும் பக்காவாக இருக்கணும், ஞானமும் நல்ல தாரணையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் தாரணை செய்ய வைக்க முடியும். கங்கை ஒரு இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஞான கங்கைகள். இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு நாலாப்புறமும் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். உண்மையான யோகானா என்னன்னு முதல்ல புரிய வைக்கணும் இல்லையா? நம்ம ஜென்ரலாக யோகானால பத்மாசனத்தில் உட்காந்துட்டா, நான் பல வருஷமாக பண்ணுறேன், பிராணாயாமம் தானே, நான் இந்த குருஜிகிட்ட போயிருக்கேன், அந்த குருஜிகிட்ட போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் யோகானா உண்மையிலே என்னன்னு நீங்கள் புரிய வைக்கணும். அதுக்கு தைரியமும் வேணும், விசால புத்தியும் வேணும். அப்போ நீங்கள் சொல்லுங்க, பகவான் எல்லோருக்கும் தந்தை, கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் எல்லோருக்கும் தந்தை கிடையாது. அவருக்கு 2 குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அவர் தந்தை. சூப்பர் இல்லையா? ஸோ இறைவன் தான் எல்லோருக்கும் தந்தை. அவரு சொல்றாரு, என்னை நினைவு செஞ்சீங்கன்னா அமைதி சுகத்துக்கான ஆஸ்தியை நான் கொடுப்பேன்னு சொல்றாருன்னு புரிய வைங்க. இங்கே யோகான்றதே அவரை நினைவு செய்யறது தான். அதுவும் எதுக்காக நினைவு செய்யணுன்றதையும் சொல்லிட்டாரு. அமைதி வேணுமா, நினைவு செய்யுங்க. சுகம் வேணுமா, நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றான்னு சொல்லுங்க. எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் இந்த ஈஸியான விஷயம் எல்லோருக்கும் அம்பு பதியலை இல்லையா? அவங்க புத்திக்குள்ள இந்த ஞானம் பதிய மாட்டேங்குது. ஏன்னா ஏதாவது குறை இருந்துக்கிட்டே இருக்குது. அளவற்ற சேவை இருக்குது. இங்கே ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறது சேவை செய்கிறவங்க கிட்ட சொல்கிறாரு. ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா? குணம் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது யோகம் பத்தாமல் இருக்கலாம், அல்லது சொல்கிற விதம் ஞானம் சரியில்லாமல் இருக்கலாம். அதனால் அதான் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு பதிய மாட்டேங்குது. இன்னொன்னா அந்த ஆத்மாக்களும் எடுக்கக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், நாம சக்தி கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ மனசா சேவையோடு இந்த சேவை செய்யணும். மற்றபடி சேவையெல்லாம் நிறைய இருக்குது, அளவே இல்லை. டைம் இல்லைன்றவங்க கூட சுடுகாட்டில் டைம் இருக்குது. எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? மயானத்தில் டைம் இருக்குதானே. போனவொன்னு டக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணத்துக்கு போனால் கூட டக்குன்னு போயிட்டு அப்படியே தாய் காட்டு வந்துடுவாங்க. சுடுகாட்டுக்கு அப்படி கிடையாது. சுடுகாடு வரைக்கும் வந்தவங்க டக்குன்னு வரமாட்டாங்க. எல்லாரும் ஒன்றா தான் வருவாங்க. அந்த இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சுட்டு தான் வருவாங்க. அப்போ அங்கே டைம் இருக்குது. குழந்தைங்க புத்திசாலியாக இருக்கணும், சேவையில் ஆர்வம் இருக்கணும். ஆனால் அங்கே எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. அந்த நேரம் கேட்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் பாபா அடிக்கடி சொல்கிறார். பாபா சொன்னார்னா பண்ணணும் தான். பார்ப்போம். சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, புத்திசாலியாகவும் இருக்கணும், அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியும் பேசணும். அங்கே போய் பாபா குஷியாக ஞானத்தை சொல்ல சொன்னார்னு எல்லாம் செத்து கிடக்கும்போது, போதையாக இருக்கும்போது அங்கே போய் ஸோ அந்த நேரத்துக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் பேசணும் இல்லையா? அப்போ சேவையில் ஆர்வம் இருக்கணும். எந்த விகாரமும் இல்லைன்னா கண்டிப்பாக போய் புரிய வைக்க முடியும். அப்படி சேவைக்கு போகலை,
அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு விகாரத்தில் மாட்டிருக்காங்க. ஏன்னா விகாரத்தில் வந்தாங்கன்னா சேவை செய்ய விடாது இந்த நாடகம். அப்போ ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? விகாரத்தை விட முடியலன்னா அந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்ய செய்ய அந்த சக்தி வந்துடும். டக் 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 டக்னு எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. அவர் மூலமாகத்தான் உங்களுக்கு பலன் கிடைக்குது. அதாவது ஆஸ்தி அடைய முடியும். ஸோ ஆஸ்தியை கொடுக்குறவரைத்தானே நம்ம நினைவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிய வைக்கணும். சந்நியாசிகள், ஹடயோகிகள், குருக்கள் இவங்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க? யார் போதனைகள் செஞ்சாலும் அது அற்ப காலத்துக்கான சுகத்துக்காக தான். மற்ற அனைவருமே துக்கம்தான் கொடுக்குறாங்க. மேலும் இந்த தந்தை மட்டும்தான் சதா சுகத்துக்கான வழியை சொல்றார். யாரு? சதாசிவம் தான் சதா சுகத்துக்கான வழியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன நினைவு செய்யுங்க. விநாசம் எதிரிலே இருக்குது. என்ன நினைவு செஞ்சீங்கன்னா சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆயிடுவீங்க. தூய்மையா இருக்கணும். அழைப்பு கொடுக்க வேண்டி இருக்குது. நாளுக்கு நாள் கருத்துக்கள் இன்னும் 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 ஈஸி ஆகிட்டே போயிட்டு இருக்குது. எளிதாக்கி கொடுக்கப்படுது. பெரிய அதிலும் அவ்வியக்த முறையில பயங்கரமா இருக்குது இல்லை? ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக்கி அப்படி கொடுக்கப்படுது. பெரிய பெரிய நகரங்களின் மயானங்கள்ல பலர் வராங்க. மயானத்துல அதிக சேவை செய்ய முடியும். எங்களுக்கு நேரம் இல்லைன்னு குழந்தைங்க சொல்றாங்க, சேவைக்கு போக டைம் இல்லைன்னு. அதுக்கு பாபா சொல்ற, சரி ஓகே குழந்தை, நல்லது குழந்தை, டைம் இல்லையா, லீவ் போட்டு போய் சேவை செய். சூப்பர் இல்லையா? உனக்கு ஆஃபீஸ் அந்த டைமுக்கு முடிஞ்சு இந்த டைம் வந்து நான் எங்க பாபா சேவை செய்யறது, சரி லீவ் போட்டு போய் சேவை செய் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதிக பலன் கிடைக்குது சேவையில. இன்னைக்கு சேவையோடைய மகத்துவத்தை சொல்றாரு பாருங்க. பயம் முழுக்க முழுக்க வாணி சேவையை பத்தி தான் இன்னைக்கு. அதான் பாப்பா சொல்றாரு, புத்திசாலியா இருந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கன்னு சொல்லுங்க. மற்றவங்களை நினைவு செய்யறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேளுங்க. அவங்க ஒரு சத்சங்கம் நடத்துறாங்க, அவங்க போதனையை கேட்டீங்கன்னா கூட கேட்கற வரைக்கும் தான் சுகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில துக்கம் போயிடுதா? இல்லை தானே? ஆனா பாபாவை நினைவு செஞ்சு பாருங்க, ஒளிப்புள்ளியா நினைவு செஞ்சு பாருங்க அப்படின்னு புரிய வைங்க. இதன் மூலமாக தான் சதா சுகத்துக்கான வழி. ஜஸ்ட் நீங்க நினைவு மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, எப்பவுமே நீங்க சுகமாக தான் இருப்பீங்க. கேரண்டியா சொல்ல முடியும். அதை விட்டு நீங்க எந்த நேரமும் பிராணாயாமம் பண்ணுங்க சுகமா இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி முதல்ல யாராலையாவது பண்ணவும் முடியுமா? இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, என்ன நினைவு செய், சொர்க்கத்தின் எஜமானன் ஆயிடும். ஆனா விநாசம் எதிரில இருக்கு. இப்ப நினைவு செய்யாம எப்ப பண்ண போற? விநாசம் முடிஞ்சோடனே சொர்க்கம் வரப்போகுது. எந்த நேரம் வேணாலும் இல்லையா? தூக்கு மேடையில இருக்கிறீங்கன்னு பாபா ஒரு வானிலை சொல்லியிருக்கிறார். கழுத்துல போட்டாச்சு, ஜஸ்ட் காலு கீழே இருக்கிற ஸ்டூல தள்ளி விட்டா போதும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு டைம் இருக்குது. அப்படி விநாசம் எதிரில் இருக்கிற இந்த டைம்ல கூட பாபாவை நினைவு செய்யலைன்னா எப்படி சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆவீங்க? நினைவும் செய்யணும், தூய்மையாகவும் இருக்கணும். இவ்வளவுதான் பாபா சொல்றாரு. ஸோ எல்லாருக்கும் இந்த ஞானத்தை எடுக்கிறதுக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்கிற சுடுகாட்டுல போய் நீங்க சேவை செய்யுங்க. குழந்தைங்க டைம் இல்லை சொல்லாதீங்க. ஸ்கூல்ல படிச்சாலும், காலேஜில் படிச்சாலும், ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும், பிஸ்னஸே பண்ணாலும் லீவு போட்டு போங்க. இல்லையா? இல்லை பர்மிஷன் போட்டு கூட போங்க. ஏன்னா இதுல தான் அதிக பலனே இருக்குது. சேவையில தான். சேவையில பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஒருத்தர் சேவை பண்ணாருன்னா அவர் யோகத்துல இருக்கிறாருன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா யோகம் இல்லாம சேவை பண்ணாருன்னா அங்க உழறாடி அடுத்த நாள் சேவைக்கே ஜென்மத்துக்கும் அவங்க போக மாட்டாங்க. அப்ப யோக பலம் தான் மீண்டும் 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 சேவைக்கு போக வைக்கும். அது மட்டும் இல்லாம குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் பண்ண தப்பை டக் 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 டக்குன்னு மாற்றி 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 அப்படி இருந்தால் தான் குழுவாக நீங்கள் சேவையை பண்ண முடியும். இப்போ தாரணையும் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி இந்த விநாசம் நடந்தே தீரணும். நீங்கள் சேவை செய்யாததுனால ஒன்றும் விநாசம் நடக்காமல் போயிட போகிறது கிடையாது. வேற யாராவது பண்ணிடுவாங்க. அந்த பொக்கிஷத்தை மற்றவங்க அள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ மற்றபடி பூகம்பங்கள் கண்டிப்பாக நடக்கும். எல்லா அணைகளும் உடைஞ்சிடும். இப்போ எப்படி இருக்கும் இல்லையா?
ஏரி உடைஞ்சாலே ஊரே முழுகுதுன்னா, டேமே உடையுது, எல்லா டேமும் உடையுதுன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாரு. பல ஆபத்துக்கள் வரப்போகுது. ஆனாலும் இந்த ஆபத்துக்கு இடையிலும் ஒரு சிலர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க குஷியில. யார் அவங்கன்னா, யாரிடம் ஞானம் இருக்குதோ அவங்க நடனம் ஆடிக்கொண்டே இருப்பாங்க. ஞானம் இல்லாதவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அடிக்கடி பாபா சொல்ற, வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், அகப்பட்ட விலங்குக்கு திண்டாட்டம், அப்படி ஆயிடும். அப்ப அந்த ஞான நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் யார் தெரியுமா ஆட முடியுமா? யார் சேவாதாரி குழந்தைகளோ அவங்க தான் கடைசியில ஹனுமான மாதிரி உறுதியானவர்களாக இருக்க முடியும். ஏன்னா அது நீங்க கண்டினியூஸா டெய்லியும் ஒரு சேவை பண்ணணும்னு முடிவு பண்ணி பாருங்களா, எவ்வளவு மாயா வருதுன்ட்டு இல்லையா? அப்ப அந்த அவ்வளவு மாயாவில் நீங்க ஆடாம அசையாம மீண்டும் மீண்டும் நான் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா, அந்த போகக்கூடிய சக்தியே உங்களுக்கு சேவை தான் கொடுக்குதுன்றது. இன்னைக்குதான் பாபா வானிலை சக்தியே சேவை தான் கொடுக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? இவ்வளவு நாள் யோகம் கொடுக்குது, ஞானம் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சேவையை தான் கொடுக்குதுன்றதை இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஞானம் யோகம் எல்லாமே சேவையில தான் தாரணை ஆகுது. ஹனுமான மாதிரி உறுதியானவர்களா யார் கடைசியில இருப்பாங்களா, யார் இப்ப விழுந்து விழுந்து சேவை செய்யறாங்களோ அவங்க தான் உறுதியானவர்களா இருக்க முடியும். இல்லைன்னா ஆட்டம் கண்டுருவாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சிலர் பாருங்க அணுகுண்டு ஓசை கேட்டவொடனே செத்தே போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது கரெக்டு தான் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து டிவியில் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் இறந்துட்டாலே ஹார்ட் அட்டாக்ல சாகிறவங்களாம் இருக்கிறாங்க. சரி, அப்போ ஹனுமான் வந்து ஒரு உதாரணமா இருக்கிறாரு இல்லையா? அவருடைய போட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி கோயில் சிலைகள், அதுலேயும் குறிப்பாக அவர் கடாயுதத்தை இப்படி தோல் மேலே வச்சுன்னு இருக்கிற போட்டோ பார்த்தாலே அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அவர் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அவரை காட்டுறாங்க. நிறைய ஊரில் கோயிலில் பார்த்தீங்கன்னா அனுமர் சிலை அவ்வளோ உயரமாக இருக்கும். அப்போ 20 அடி 30 அடி உயரத்தில் வைக்கிறாங்க. எல்லா எங்கள் ஊரில் வச்சுருக்காங்க, நிறைய ஊரில் அப்படி வைக்கிறாங்க. ஏன்னா ஆடாமல் அசையாமல் இருக்கிறாரு எந்த புயலுக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஹனுமான் மாதிரியானவர்களாக உங்களை இந்த சேவை மாற்றும், சக்தியானவர்களாக மாற்றும், உறுதியானவர்களாக மாற்றும். ஆனால் பாபா சொல்றாரு, 108 மணி மாலையில வர அந்த முதல் 108 ரேங்க்ல வரவங்க கண்டிப்பா இந்த மாதிரி சக்தியுடையவர்களாகத்தானே இருப்பாங்க. அந்த சக்தி எல்லாமே சேவையின் மூலமா மட்டும்தான் வரும், வேற வழியே கிடையாது. நீங்க என்னதான் ஞானத்தை ஃபுல்லா படிச்சாலும், என்னதான் யோகத்துல விழுந்திருந்தாலும், சேவையில தான் உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப சேவை பண்ண 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 பக்குவமாகும். நீங்கள் வேணுங்கன்னா உங்கள் சென்டர்லேயோ எங்கேயோ நல்லா சேவை செய்கிற குழந்தைய பார்த்துக்கிட்டே இருங்களாம். ஆரம்பத்தில் வேணால் அவங்களுக்கு அசுர குணம் இருக்கலாம், ஈகோ இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். வருடங்கள் போக 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 அவங்க அப்படியே பக்குவமாக வருது, உங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியும். ஏன்னா சேவை அப்படி மாற்றுது, அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்குது. குழந்தைகளே, சேவை செய்து உயர்ந்த பதவியை அடையுங்க. அப்படி இல்லைன்னா வரும் நாட்கள்ல பச்சாதாபப்படக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்றாரு இல்லையா? இதுதான் பெரிய விஷயம். சேவை செஞ்சீங்கன்னா உயர்ந்த பதவி கிடைக்கும். செய்யல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்க, எனக்கு சான்ஸ் இல்லை எனக்கு சான்ஸ் இல்லை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில இந்த பதவி தான் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு பச்சாதாபப்படுற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி பச்சாதாபப்படக்கூடாது. அதனால பாபா சொல்றாரு, முன்கூட்டியே சொல்றாரு உயர்ந்த பதவியை அடையுங்க அப்படின்னு. என்ன தான் ஒழுங்கா இப்பவே சேவை செய்யுங்க. மற்றவங்களுக்கு இதை புரிய வைக்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. இங்க என்ன உங்களுக்கு என்ன கஷ்டப்பட்ட ஏதாவது சேவை செய்ய சொன்னார், புரிய வைக்கிறதான்னு சொன்னா அது ரொம்ப ஈஸி தானே. கோயில்களுக்கு போய் புரிய வைக்க முடியும். ஊர்ல கோயில் அல்ல, கோயில் இல்லாத ஊர் இந்தியாவில் இருக்கு. வேணும்னா மற்ற நாடுகள் ஆனால் இல்லாமல் இருக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேவை இல்லைன்னு சொல்லவே முடியாது. வாரத்துக்கு 2 ஃபங்க்ஷனாவது குறைஞ்சது இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில கோயிலில் டெய்லியுமே கூட்டம் வருது, ஃபேமஸான கோயிலெல்லாம். அப்போ கோயிலில் போய் புரிய வைக்க முடியும். எப்படி புரிய வைக்கலாம்? லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போனீங்கன்னா இவங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யாருன்னு கேளுங்க. உடனே அவங்க சொல்றாங்க பகவான் தான் கொடுத்தாருன்னு. அடுத்தது
இன்னொருத்தவங்க கிட்ட போய் உங்களுக்கு இந்த செல்வத்தை கொடுத்தது யாருன்னு கேளுங்க, அதுவும் பகவான் தான் உடனே சொல்லிடுவாங்க. அடுத்தது, லக்ஷ்மி நாராயணனுக்கு பகவான் இந்த செல்வத்தை எப்படி கொடுத்தாருன்னு நீங்க புரிய வைக்கணும். சூப்பரா சொன்னார்ல. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் இறைவன் தான் கொடுக்கிறாரு. எல்லாருமே ஒத்துக்குவாங்க இல்லையா? கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருமே உங்களுடைய சொத்துல இருந்து சாப்பிட்ற உணவுல இருந்து எல்லாமே இறைவன் தான் கொடுத்தாருன்னா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. அப்போ உங்களுக்கு இறைவன் கொடுத்தாருன்னா இந்த லட்சுமி நாராயணனுக்கு மட்டும் யார் கொடுத்தா? இறைவன் தானே கொடுத்திருப்பாரு. ஆனா எப்படி கொடுத்தாருன்னு புரிய வைங்க. ஏன் அவரு மட்டும் அவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறாருன்னு புரிய வைங்க. உங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு அவருக்கு ஏன் அதிகம் கொடுத்தாங்க அதையும் புரிய வைங்க. எப்படி கொடுத்தாரு? ராஜயோகத்தின் மூலம். எப்ப கொடுத்தாரு? சங்கம யுகத்துல. இதையெல்லாம் புரிய வைக்கணும். தந்தையை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாகத்தான் நீங்களும் அந்த பதவியை அடைய முடியும். வந்தா புரிய வைக்கிறோம், அல்லது இந்த விலாசத்துக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாபா சொல்றாரு, லக்ஷ்மி நாராயணனுக்கு பகவான் இந்த செல்வத்தை எப்படி கொடுத்தாரு நீங்க புரிய வைங்க, புரிய வைக்கணும். ஆனா பகவானை அப்பாவை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நீங்க கூட அந்த பதவியை அடைய முடியும்னு சொல்லுங்க. இல்ல நாராயணன் அடைஞ்சது சொல்றது பெரிய விஷயம் இல்லை, எனக்கு என்ன லாபம்னு கேப்பா, நீயும் அப்படி அடைய முடியும்னு சொல்லணும். அதுதான் இங்க ஞானம் இல்லையா? இயேசு சூப்பரா வாழ்ந்தாரு, நபி நல்லா வாழ்ந்தாரு, கிருஷ்ணன் சூப்பரா வாழ்ந்தாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அப்படி இருந்தீங்க, நீங்க மறுபடியும் அப்படி ஆக முடியும் நினைவு செஞ்சா அப்படின்னு புரிய வைக்கணும். இதுதான் நம்ம ஞானத்துக்கும் மற்ற மனிதர்கள் உருவாக்கிய வேத புஸ்தகங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அங்க வந்து மற்றவங்களுடைய கதை இருக்குது, ஆனா இங்க உங்களுடைய கதையை சொல்றாரு. அதை புரிய வைங்க. நீங்களும் அப்பாவை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த பதவியை அடைய முடியும். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா புரிய வைக்கிறோம். இல்லைன்னா அட்ரஸை கொடுத்து, விசிட்டிங் கார்டு கொடுத்து, நோட்டீஸை கொடுத்து இங்க வாங்க, உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. இங்க செல்வம் போன்றவைகளை வைத்து கொள்ளக்கூடாது. குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில அனைத்து ரகசியங்களும் இருக்குது. லக்ஷ்மி நாராயணன், சீதாராமர் இவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார்? அவசியம் பகவான் கிட்ட இருந்து தான் அவங்க அடைஞ்சிருக்கணும். சூரிய வம்சம் சந்திர வம்ச ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தை எப்படி சீதாராமரிடம் கொடுக்கறாங்க அப்படின்னு நீங்க சாட்சாத்காரமும் செஞ்சிருக்கிறீங்க. லக்ஷ்மி நாராயணன் பகவானிடமிருந்து அடைகின்றனர். புரிய வைக்க முடியும் தானே? விஷயங்கள் ரொம்ப ஈஸி, அதே நேரத்துல இனிமையான விஷயங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை அல்லவா என்று கூறுங்கள். அந்த பரமபிதா பரமாத்மாவை அறிவீர்களா என, அந்த பரமபிதா பரமாத்மாவை அறிவீர்களா? என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள்னு பாபா சொல்றாரு. கிருஷ்ணரை பாபா அப்பான்னு சொல்ல மாட்டோம். கிருஷ்ணர் முந்தைய பிறப்புல இதே ராஜயோகத்தின் மூலமாகத்தான் இந்த பதவி அடைஞ்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்க குறிப்பெடுக்கணும், எழுதி வைக்கணும். இது ஈஸியா தாரணை ஆகிறதுக்கான வழியே சேவை தான். தினம் சேவைக்கு போகும்போது இதை நல்லா ஆழமா படிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுதான் உங்க வாயில வரும். அதுக்குதான் குறிப்பு எடுத்து வைக்கணும்ன்றாரு. பிறகு மறந்து விடவும் கூடாது. மனிதர்கள் ஏதாவது விஷயத்தை நினைவு வச்சுக்கணும்னா முடிச்சு போட்டுக்கோங்க இல்லையா? முந்தானையில பெண்கள் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நீங்க கூட 2 விஷயங்களுக்கான முடிச்சு போட்டுக்கோங்க. ஒன்னு மன்மனாபவ, இன்னொன்னு மத்தியாஜிபாவ. அதாவது அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்கன்னு தந்தை சொல்றாருன்ற இந்த 2 விஷயத்தை எல்லோருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருங்க. அனைத்து தர்மத்தினருக்கும் இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டே இருங்க.
அப்படின்னு நமக்கு தந்தை சொல்லி இருக்கிறாருன்னு கண்காட்சிகள்லையும் நீங்க புரிய வச்சு அதிக சேவை செய்ய முடியும். நீங்க தனியான ஆத்மா. இப்ப தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகும், மேலும் நீங்கள் என்னிடத்தில் வந்து விடுவீர்கள். இந்த கடைசி பிறவில தூய்மையாக ஆகணும். அமரலோகம் போகணும்னா என்ன நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். இதை புரிய வைக்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டே இருங்க. அரை கல்பம் பக்தியில ஏமாற்றம் அடைஞ்சிங்க. இந்த பிறவியில இந்த செய்தியை எல்லோருக்கும் நீங்க கொடுக்கணும். பாபா என்ன சொல்றாருன்னு தண்டாரா கூட போடுங்க. பாபாவுடைய செய்தியை கொடுக்கணும். பாருங்க, பாபா சொல்றாரு, இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்படி ராமர் சீதா ராஜ்யமாக ஆகுது, லக்ஷ்மி நாராயணன் அதாவது கடைசி லக்ஷ்மி நாராயணன் எப்படி முதல் ராமர் சீதைக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறாங்கன்றத கூட காட்சியா பார்த்துருக்குறாங்க ஆரம்பத்துல பாபா குழந்தைங்க. அதாவது சாட்சாத்காரம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்யத்தை இறைவன் தான் கண்டிப்பா கொடுத்துருக்கிறாரு. இறைவன் கிட்ட இருந்து தான் இவங்க வாங்கி இருக்கணும் அப்படின்னு புரிய வைங்க. இப்ப மீண்டும் அந்த சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஏன்னா கலியுகம் முடிஞ்ச அப்புறம் சத்தியுகம் வரும்ன்றது வேதத்திலே இருக்குது. ஸோ அடுத்தது சத்தியுகம் தான். சத்தியுகத்துல தான் இந்த தேவதைகள் வாழ்ந்தாங்க. அப்ப சத்தியுகத்துல தேவதைகள் வருவாங்க அப்படின்னா அந்த தேவதைகளுக்கு அந்த ராஜ்யத்தை யார் கொடுக்குறா? திடீர்னு கலியுகம் முடிஞ்சோடனே எப்படி திடீர்னு ராஜ்யம் வருது? அப்ப இறைவன் தானே கொடுத்திருப்பாரு அப்படின்னு புரிய வைங்க. அடுத்தது, இது ரொம்ப இனிமையான விஷயம் இல்லையா? இப்போ பாருங்க, உங்க கையில ஒண்ணுமே இல்லை, ஆஸ்பத்திரிக்கும் சாப்பாட்டுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு வருது இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போறதோ வேற எது பண்றதுமே, ஹடயோகம் பண்றதோ பக்தி பண்றதோ எல்லாமே தற்காலிக தீர்வு. தீர்வுனே சொல்ல முடியாது அது இல்லையா? ஒரு அல்பகால சுகம்தான். இப்ப நிரந்தர சுகத்துக்கு பாபா தான் வழி செய்யறது அப்படின்றது எவ்வளவு இனிமையா இருந்தா. அதுவும் இன்னும் 20 வருஷத்துல உலகத்துல உள்ள அனைத்து துக்கமும் முடிய போகுதுன்னா இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? சோ இதை நீங்க புரிய வைங்க. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த தந்தையை தெரியாம இருக்கிறீங்களா? தெரிஞ்சிருக்கிறீங்களா? ஏன்னா கிருஷ்ணரை அப்பானே சொல்றது இல்லை. உண்மைதான் இல்லையா? கிருஷ்ணரை அப்பான்னு சொல்றது கிடையாது. சிவனை தான் தந்தைனாங்க. ஆனா லக்ஷ்மிய தாயாருன்றாங்க. பட் கிருஷ்ணரை அப்பான்னு சொல்றது கிடையாது. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப கிருஷ்ணர் ஆகும்போது ராஜா குடும்பத்துல பிறக்கிறார். ஸோ கண்டிப்பா ராஜாவா தான் ஆவார். ஆனா அதுக்கு முந்தைய பிறவியில ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாரு. ராஜாவாக ஆக்கக்கூடிய ராஜ யோகத்தை கத்துக்கிட்டதன் மூலமாகத்தான் இந்த பதவியை அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்றத நீங்க புரிய வைங்க. அதுதான் சொர்க்க வாசல் திருப்பிழா பெருமாள் கோயில கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்தின் முதல் இளவரசர் அவர் தான். இப்ப சொர்க்கத்தின் முதல் இளவரசர்னா சத்தியுகத்தின் முதல் இளவரசர். அப்ப சத்தியுகத்துக்கு முன்னாடி கலியுகம் தானே இருந்துச்சு. அப்ப அங்கதானே அவர் இருந்திருக்கணும். அழிவற்ற ஆத்மானா அதே ஆத்மா அங்கேயும் இருந்திருக்கணும் தானே. அப்ப என்ன பண்ணி அந்த பதவி அடைஞ்சது? ராஜயோகத்தின் மூலம் அடைஞ்சது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதி வைங்க. அப்பதான், இல்லைன்னா மறந்துடுவீங்க. கரெக்டு. ஆனா நீங்க சேவையிலே பிஸியா இருக்கும்போது இது நல்லா ஞாபகம் வரும், ஈஸியாவே வரும். அதனால மறந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா முடிச்சு போட்டு வைப்பாங்க பெண்கள். அந்த மாதிரி நீங்க 2 விஷயத்துக்காக முடிச்சு போடுங்க. மன்மனாபவ மத்தியஜிபவ எப்படியாவது இல்லை. இது ஆக்சுவலாக நேற்று வானிலை எடுக்கும்போது தான் மாதாஸ் கிட்ட அந்த முடிச்சு போகிறத பற்றி பேசும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டப்ப மாதாஸ் சொன்னாங்க, வாயில் ஏதாவது குழாங்கல்லோ இல்லை கரையாத ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பாபா நினைவு மறக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு நல்ல யுக்தி இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நானும் ட்ரை பண்ணுறேன். அது சூப்பராக இருக்கும் இல்லையா? அது ஞாபகப்படுத்துறதுக்காக வாயில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வர்றதுக்காக. அதனால மத்தியஜிபவ மன்மனபவ ரெண்டுமே 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயத்தையே சொல்லிக்கிட்டும் இருங்க. எல்லா தர்மத்தினருக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க.
ஏன்னா எல்லாருக்குமே கண்காட்சியில் நீங்கள் சேவை செய்ய முடியும். அப்போ இன்னொரு விஷயம் பாபா என்ன சொல்ற, நீங்கள் தனியான ஆத்மா, இந்த உடல் கிடையாது, இந்த உடல்ல இருந்து தனிப்பட்ட ஆத்மா. அந்த ஆத்மாவின் தந்தை பாபாவை நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆத்மாவில் பதிவான பாவங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். ஏன்னா ஆத்மாவில் தான் அது இருக்குது. பாவம் அழிஞ்ச உடனே என்கிட்ட வந்துடுங்க. ஏன்னா தூய்மையான கடவுள்கிட்ட தூய்மையற்ற உங்களால் போக முடியாது, தூய்மையற்ற ஆத்மாவும் போக முடியாது. அப்போ நினைவு செஞ்சு தூய்மை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அப்படி தான் முக்தி. இதுக்கு முன்னாடி யாருக்கும் முக்தி அடையலை அப்படின்னு புரிய வைங்க. இன்னொன்று என்னென்னா, இது கடைசி பிறகு உங்களுக்கு சாய்ஸும் கிடையாது, நீங்கள் தூய்மை ஆகிதான் ஆகணும். யோகத்தின் மூலமாக தூய்மை ஆகிறது வந்து குஷியாக தூய்மை ஆகுறது. அப்படி இல்லை, டைம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவார், பாபா அடித்து வச்சு தூய்மையாக்குவார். இன்னொன்று, அமரலோகம், மரணமற்ற உலகத்துக்கு போகணும், மரணமற்ற பெருவாழ்வு வேணுன்றதான் எல்லா மதத்தினருக்குமே ஒரு லட்சியமாக இருக்குது. நித்திய ஜீவன் பைபிளில் இருக்கும். இந்து மதத்தில் மரணமற்ற பெருவாழ்வு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி மரணமற்ற உலகத்துக்கு நீங்கள் போகணும்னா இப்போ என்ன நினைவு செய்யுங்க, அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல இல்லையா? இப்போ வள்ளலார் குரூப்பு, திருச்சி துறையூரில் அரங்கமா தேசிகர் குரூப், இவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு உணவை தானமாக அன்னதானம் போட்டால் மரணமில்லா பெருவாழ்வு ஆகிடும். எத்தனை பேருக்கு போட முடியும், எத்தனை பேருடைய பசியை தீர்க்க முடியும் இல்லையா? அப்படியே தீர்த்தாலும் கூட மரணமில்லா பெருவாழ்வும் வராது. ஸோ அந்த மரணமற்ற உலகத்துக்கு போகும் பொழுது தான் மரணத்தை வெல்றோம். ஸோ அதுக்கு ஒரே வழி பாபாவை நினைவு செய்யறது மட்டும்தான். அது ரொம்ப ஈஸியும் கூட. எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது ஈஸியாக, சும்மா ஒரு ஒலிப்புள்ளியை மனசில் நினைக்கிறது ஈஸியாக, இதை நினைக்க குஷியாக இருக்கும். அதை நீங்கள் அன்னதானம் போட்டாலும் என்னடா இது பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பயம்தான் வரும் இல்லையா? எத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியும்? இப்போ இதை புரிய வைக்கிற தொழில் செய்யுங்க. உங்களுடைய பிராமணர்களுடைய தொழிலே என்னது, கீதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ இதை நீங்கள் எத்தனை பேருக்கு புரிய வைக்கிறீங்களோ நமக்கு வருமானம் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? 21 பிறவிக்கு, இன்னும் கேட்டிங்கன்னா அதுக்கு மேலேயுமே கூட 5000 வருஷத்துக்கு மேலே கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வருமானம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அரை கல்பம் தவறான விஷயங்களே சொல்லக்கூடிய பக்தியை செஞ்சு ஏமாந்து தான் போனீங்க. இப்போ உண்மையான சத்தியமான பாபா கிட்ட இருந்து கேட்டு சொல்றீங்க. இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வருமானம் ஏறுது. இந்த பிறவியில இந்த செய்தியை நீங்க எல்லோருக்கும் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு உங்களுக்கு அடுத்த பிறவிலாம் டைம் கிடையாது, இந்த ஒரு பிறவி தான் இந்த பொன்னான வாய்ப்பு, லாட்டரி சீட் கிடைச்சிருக்குது. பாபா என்ன சொல்றாருன்னு நீங்க தண்டோராப்பட்டு சொல்லுங்க, அவரை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்ட்டு பாபா கிட்ட செய்தி கொடுக்கணும். ஏன்னா உலகம் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போகுது. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒத்துக்க முடியுமா உலகம் நாளுக்கு நாள் மோசமாகிட்டு போகுதுன்ட்டு? ஸோ இதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு நிரந்தர தீர்வு பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா. ஒளிப்புள்ளியா நினைவு செஞ்சுட்டே இருங்கன்னு தண்டோரா போடுங்க. இப்படின்னு பாபா சொல்றேன்னு தண்டோரா போடுங்க. இதுக்கும் மேல நீங்க அதிகமா புரிஞ்சுக்க விரும்புறீங்களா, சென்டருக்கு வாங்கன்னு சொல்லுங்க. ஆனா மெயின் பாபா இது நினைவு செய்யறத சொல்றதுக்கே சென்டருக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது. நினைவு செய்யறதை நீங்க முதல்ல சொல்லணும், அதுக்கு மேல இன்னும் தெரிஞ்சுக்கணும் தான் வரணும். ஏன்னா நினைவு செய்யற செய்தியை தான் கொடுக்கணும், அதுதான் மெயின் இல்லையா? அது மெயினா சொல்லணும். நீங்க அதிக சேவை செய்ய முடியும். அதை விட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க அமைதியா இருக்கணும்னா வாங்க யோகா சென்டருக்குன்னா, இது எல்லா யோகாக்காரங்களும் சொல்றது. நம்ம கிட்ட செய்தி இருக்கு, அவங்க கிட்ட செய்தி இல்லை அதனால வாங்கன்றாங்க. நமக்கு செய்தியை சொல்லிட்டு இதுக்கும் மேல தெரியணும்னா வாங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க அதிகமா சேவை செய்ய முடியும், செலவுக்கு எல்லாமே கிடைச்சிடும், கவலையே படாதீங்க இல்லையா? அது கரெக்டு தான். நீங்க சேவை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்க இருந்து தான் செலவுக்கு ஹெல்ப் வரும்னே தெரியாது, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்க பாட்டுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எந்த சேவை பயங்கரமா. இப்போ ஒரு சில சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பில்டிங் இருக்கும், சொந்த பில்டிங்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க அந்த அளவுக்கு சேவை செய்கிறாங்க. சேவை செஞ்சாதான் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ சேவை செய்யறதுக்கு அப்போ அவங்க வந்து சேவையை முன்னுக்கு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய தேவையை பாபா பார்த்துக்கிறார். ஸோ செலவுக்கு எல்லாமே தானாகவே கிடைச்சிடும். ரொட்டி தானே அதிகமாக, பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் 2 ரொட்டியை போட்டால் கம்மன் தான் இருக்க போகுது, வயிறு அதிகமாக கேட்க போதில்லை. அதை நீங்கள் உங்கள் கையாலே சமைச்சிக்கோங்க, சேவை செய்ய முடியும். அதுக்கு செலவும் அதிகமாகாது இல்லையா ரொட்டிக்கெல்லாம். மற்றபடி சேவைக்கான வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா
என்ன செய்ய முடியும்? அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை 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 எங்களுக்கெல்லாம் சேவை செய்ய முடியல, உங்கள் சென்டர் மாதிரிலாம் கிடையாது எங்கள் சென்டரு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லின்னு இருப்பாங்க. அப்போ அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இப்போ ஏற்ற ஆசாமியையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. சிறிதளவு ரகசியத்தை மற்றவங்களுக்கு புரிய வைத்தால்தான் உங்களுக்கு கிட்பேக் உருவாக்கி கொடுப்பேன் என்று பாபா கூறுகிறார். கிஃப்ட் பேக்ன்றாரா, கிட் பேக்னா வேற ஏதோ அர்த்தம் இருக்குதான்னு என்னன்னு தெரியல. கிட் பேக் என்னன்னு தெரியல. சரி, அநேகமாக பரிசு கொடுப்பேன்னு தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சமாவது புரிய வச்சாதான் உங்களுக்கு பரிசு கொடுக்க முடியும். கொஞ்சமாவது ரகசியத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வச்சாதான், அதுதான் பெரிய விஷயம். அந்த ரகசியத்தை புரிய வைக்கணும், அந்த நினைவு செய்யணும், நீங்கள் தான் அந்த மாதிரி தேவதை ஆக போகிறீங்க, இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தையே நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சென்டருக்கு வாங்க, ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது வாங்க வாங்கன்னே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது சேவை கணக்குலேயே வராது இல்லையா? அப்போ பக்தியின் பலன் கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கிறார். குழந்தைகளே, இப்போ அசரீரியாகி திரும்பி போகணும்னு சொல்றாரு. அதனால என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நீங்க கர்மாதீத நிலை அடைஞ்சிடுவீங்க. பக்தியில எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கிறோம், சோறு தண்ணி இல்லாம தீவிரமாக பக்தி செஞ்சிருக்கிறோம், விரதம் இருந்திருக்கிறோம். அதோடைய பலனை கொடுக்க தான் இப்ப வந்திருக்கிறார். அதோடைய பலன் தான் இந்த ஞானம். இந்த ஞானத்தின் மூலமாக வர சொர்க்கம். ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக சொர்க்கத்தை அடையிறதுக்கு நீங்க என்ன பயிற்சி பண்ணணும்? அசரீரி பயிற்சி. காரணம், அசரீரி ஆகித்தான் திரும்பி போகணும். ஆனா இதுல டிராமா பாருங்க, அசரீரியா ஆத்மா பிரியாது தூய்மை ஆகாத வரைக்கும். அதுக்கு தான் இப்பவே தூய்மை ஆகிறதுக்கு அசரீரியா உடல்ல இருந்து விடுபட்டு இருக்கிற பயிற்சி பண்ணிட்டே இருங்க. பண்ண பண்ண ஆத்மா தூய்மை ஆகிட்டே இருக்கும். இந்த உடல் உணர்வுகள் தான் தூய்மை ஆக விடாம தடுக்குது. ஸோ அசரீரி ஆகி திரும்பி போகணும், உடல்ல இருந்து விடுபட்டு ஆத்மாவாகி திரும்பி போகணும். அதனால பாபா சொல்றாரு, என்ன நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா கர்மாதீத நிலை அடைஞ்சிடுங்க. அவர் நினைவு நினைவு என்ன வேணாலும் நடக்கட்டும், சுத்தி என்னென்னமோ நடக்கட்டும், உங்களுக்கு பாபா நினைவு, அந்த போதையில் ஆடிட்டு இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தான். அஞ்ஞானிகளுக்கு தான் தேவையில்லாத நிறைய பொழுதுபோக்கு, எல்லாமே அவங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடியது. பாபா குழந்தைக்கு ஒரே பொழுதுபோக்கு, முழு ஆஸ்தியை நான் அடைவேன். அதுக்கு என்ன பண்ணும்? நிரந்தர நினைவு. அப்படி நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா கர்மாதீத நிலை தானா உங்களை தேடி வந்துடும். அது மட்டும் இல்லை, சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகிடுவீங்கன்ட்டு பாபா உத்தரவாதம் கொடுக்கிறாரு. எந்த கஷ்டமும் கொடுக்கல, நினைவு மட்டும் நீ பண்ணிட்டாரு. கர்மாதீத நிலை, கர்மாதீத நிலை ஆயிட்டீங்கனாலே கடைசி நேரத்தில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சஞ்சலமாகாது. இல்லாட்டினா அந்த கடைசி நேர காட்சிகள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லையா தமிழகத்தில். ஸோ அதை நீங்கள் டிவியில் பார்த்தாலே பதறது உங்களுக்கு தெரியும். அது நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், ஏன்னா நிஜத்தில் பயங்கரமாக நடக்க போகுது இறுதி டைமில். அப்போ அதை பார்க்கக்கூடிய சக்தி, ஆத்மாவுடைய சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும், கர்மாதீத நிலை அடைகிறவங்களுக்கு தான் இருக்க முடியும். ஸோ அது கண்டிப்பாக நடந்தே தான் ஆக போகுது, நீங்கள் பார்த்தே தான் ஆகணும். ஆனால் ஆடாமல் அசையாமல் சாட்சியாக பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரணும்னா பாபா நினைவு செஞ்சுட்டே இருங்க, கர்மாதீத நிலை அடைஞ்சிடுங்க. அப்போ ஏன்னா அந்த உங்களை ஆட வைக்கிறது தான் இங்கே மாயா பண்ணுற முயற்சி. ஸ்லைட்டாக ஆடினாலும் மார்க் கட கட கடன்னு குறையும், வேகமாக இருந்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடாக குறையும். அப்போ ஆடாமல் அசையாத கர்மாதீத நிலையில் இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆயிடுவீங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். இன்னொன்று நினைவு செய்யணும், கூடவே பாபாவுடைய செய்தி பலருக்கும் கிடைச்சிடணும், அந்த சேவையும் நீங்கள் செய்யணும். யோகத்தில் இருந்துக்கிட்டே பண்ணணும். நீங்கள் உங்கள் ஊரில் இருந்துகிட்டே கூட சேவை செய்ய முடியும், இருந்தாலும் வெளியூர்களுக்கெல்லாம் சென்று சேவை செய்யுங்க இல்லையா? உங்கள் ஊரில் இருந்துட்டும் பண்ணலாம், ஆனால் இப்போ ஒரே இடத்துல ரூமில் இருந்துட்டு கூட உலகத்துக்கே கூட பண்ணலாம் இன்டர்நெட் மூலமாக. ஆனால் இல்லாத வசதி போய் தான் ஆகணும் இல்லையா? அப்போ ஏன்னா எல்லாரும் இன்டர்நெட்டில் இந்த இதையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்கவுங்க ஏதோ விகாரத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம நேரடியாக தான் போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப தேடல் உள்ளவங்க தான் நெட்டில் அவங்களே தேடி பார்ப்பாங்க.
இப்போ பாப்பா சொல்றாரு, பலருக்கும் இந்த செய்தி கிடைச்சிடணும், வெளியூருக்கெல்லாம் போய் சேவை செய்யுங்க. வெளியூருக்கு போகிறதுக்கு ஐயோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பஸ் ஃபேர் என்ன ஆகுது, கவலைப்படாதீங்க. சேவை செய்யணும்னு எண்ணம் வைங்க, எப்படி பஸ் ஃபேர் வருதுன்னு பாருங்க. எண்ணம் அதுதான் உங்களுடைய மனசை பார்ப்பார். எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவங்களா இருக்கிறீங்க, தானாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ யாராவது சேவை செஞ்சு காமிங்க. பாபா சொல்கிறார் இல்லையா, நீங்கள் செய்கிறத பார்த்து எல்லாரும் வந்துடுவாங்கன்ட்டு. 18ஆம் தேதி டிசம்பர் 18 வானிலை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் எப்படி தூய்மைக்காக பெண்கள் குழு உருவாச்சோ, நாங்கள் உயிரே போனாலும் தூய்மையாக இருந்து காட்டுவோம். அதே மாதிரி இப்போ உயிரே போனாலும் பாபாவுடைய செய்தியை நாலாப்புறமும் எடுத்து சென்றே காட்டுவோம் அப்படின்னு வாங்க, உங்களை பார்த்து மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. அதே தான் இன்றைக்கும் சொல்கிறேன், செஞ்சு காமிங்க சேவையை. யாராவது செஞ்சு காமிங்க. மற்றபடி தொழில் செய்யணுமா, செய்யுங்க. தொழில் செஞ்சாலும் வேலைக்கு போனாலும் உங்களால் அதிக சேவை செய்ய முடியும். ஏன்னா 8 மணி நேரம் தானே வேலைக்கு போகிறீங்க, 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னா வச்சாலும் மீதி 8 மணி நேரம் என்னாச்சு? கண்டிப்பாக ஓய்வு எடுத்தால் கூட உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். ஏன் உண்மையாக சேவையை நீங்கள் 1 மணி நேரம் சின்சியராக சேவை செஞ்சால் கூட மிக நல்ல பதவி அடைய முடியும். தினமும் 1 மணி நேரம் மட்டும் சேவைக்கு ஒதுக்கி, டெய்லியும் 1 மணி நேரம் ஏதோ ஒரு கோயிலில் போய் நோட்டீஸ் வச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ நிறைய வழி இருக்குது. நியூஸ் பேப்பரில் நோட்டீஸ் வச்சு கொடுக்குறது, அதுக்கு என்ன 1 மணி நேரம் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற டைம் தான். நான் அவங்ககிட்ட நியூஸ் ஏஜென்ட்டை டக் டக் டக்குன்னு போயிடும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா 15,000 நோட்டீஸ் அது மாதிரி வச்சோம் ஒரு ஊரில். பார்த்தா 15 கால் வந்துச்சு. அப்போ அதுக்கு டைம் என்னாச்சு? டைமும் ஒன்றும் அதிகமாகலை, செலவும் அதிகமாகலை. ஆனால் பலன் 15 பாபா குழந்தை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. அப்போ உயர்ந்த பதவி கிடைக்கும். 1 மணி நேரம் உண்மையான சேவை டெய்லியும் செஞ்சால் கூட உங்களுக்கு மிக நல்ல பதவி அடைய முடியும். நாலாபுறமும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். சேவை எங்கெல்லாம் இருக்குது ஓடுங்க. தமிழ்நாடு ஆக்சுவலாக பாபா உலகம் ஃபுல்லாக ஓட சொன்னார். என்ன பண்ணுறது, நமக்கு மற்ற மொழி தெரியாது. தெரிஞ்சால் செம சூப்பராக இருக்கும், பார்ப்போம். தமிழ் மட்டும் தெரியுதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஓடுங்க. இப்போ நாலாபுறம் சுற்றி சுற்றி சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதில் பயமற்ற நிலையும் தேவை இல்லையா. இதுக்கு பயங்கர தடை வரும். நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா சில சமயம் நம்ம பரிவாரத்திலே வரும். ஆக்சுவலாக பல சமயம் நம்ம பரிவாரத்தில் வரும், சில சமயம் வெளியிலையும் வரும். அப்போ அதுக்கு பயமற்ற நிலையும் தேவை இல்லையா. பாபா சொன்னார், நான் செய்கிறேன், அவ்வளோதான். இந்த ஞானம் புரியணும். பயமற்ற நிலையும் தேவை, அதே நேரத்தில் பணிவான நிலையும் தேவை. ஏன்னா பணிவு தான் நமக்கு பாதுகாப்பு கவசம். இப்போ அதில் அந்த சேவை செய்யும்போது குழுக்களுக்குள்ளே கூட சமஸ்கார மோதல் வரும். ஸோ சேவை செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான குழு தானாக வந்து சேரும். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பாபா 24 மணி நேரம் இதை பற்றி தானே யோசிச்சுன்னு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் அவருக்கு நல்ல கல்வி ஆகிட்டீங்கன்னா டக் 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 டக்குன்னு பாபா எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ நாலாபுறமும் சேவை செய்யுங்க. பயமற்ற நிலையில், பயம் இல்லாமல் தைரியமாக சேவை செய்யுங்க. அதே மாதிரி இது நிறைய தடவை நடக்கும். பஸ்ஸிலெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது, அப்படி தான் உலகம் இருக்குது இல்லையா. நோட்டீஸ் கொடுத்து, நான் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய குடும்பம் வந்து இறந்துட்டாங்க நிலநடுக்கத்தில், எனக்கு ஏதாவது கொடுங்கன்ட்டு யாரோ நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அந்த பழக்கம் அதிகமாக இருக்கனால நம்ம நோட்டீஸ் கொடுத்தா கூட வாங்க மாட்டுறாங்க. ஏதோ நம்மளும் அப்படி தான் எதிர்பார்க்குறோம். இப்போ கலர் நோட்டீஸ் அடிக்கிறதுனால தான் அதை வாங்கி பார்க்குறாங்க. சிங்கிள் கலரில் இருக்கும்போது வாங்க தயங்கினாங்க, வாங்குறவங்க வாங்கினாங்க, பட் தயங்குனாங்க அதிகமாக. ஆனால் கலர் நோட்டீஸில் அந்தளவு தயங்குறது கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லணும், நாங்கள் பிச்சை எடுக்க வரல, யாசிக்க வரல, உங்களுக்கு ஈஸ்வரனை அடையிறதுக்கான வழி சொல்ல வந்திருக்கிறேன்னு முதல்ல அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இல்லையா. அப்படி என்ன அப்படின்னு ஒரு மாதிரி கேட்பாங்க. தியானம் பண்ணுறதுக்கான வழிங்க, தியானம் பண்ணுற முறைங்க அப்படின்னு வாங்கிக்குவாங்க. ஏன்னா அதையும் நம்ம சொல்லணும். அவங்க கேட்குறாங்க, சரி வேணாம்னா நம்ம வேறு இடத்துக்கு போயிடும் அப்படின்னு கூடாது. ஏன்னா அது சொல்லி பார்க்கணும். ஏன்னா உலகம் அப்படி இருக்குது. அதனால் நம்ம பக்கம் உள்ள நியாயத்தை, நம்ம உண்மையில் எதை சொல்கிறோம் அப்படின்றத சொல்லணும். அப்போ சொல்லுங்கள், இல்லைங்க நான் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, நீங்கள் எனக்கு எதுவும் தர தேவையில்லை, படிங்க, அவ்வளோதான். இன்னும் வேறு இன்னொன்று இருக்குது. ஐயோ இதை படித்தா இந்த நோட்டீஸை மறுபடியும் பல இதாக அடித்து நாங்கள் கொடுக்கணுமா? ஏன்னா அந்த மாதிரியும் வந்துருக்குது இல்லையா. அம்மன் கோயிலுடைய நோட்டீஸ் அடித்து இதை கொடுக்கலன்னா உங்களுக்கு நோய் வரும், ரத்தம் கைக்கு சாவிங்க, இந்த மாதிரிலாம். ஸோ இதை
நிறைய நோட்டீஸ் அடிக்கணும், அந்த மாதிரி நோட்டீஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, தியானம் பண்ணுற முறை தாங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுக்கு பயமற்ற நிலையும் தேவை. ஏன்னா நமக்கு கட்டளை இடப்பட்டிருக்குது பாபா மூலமாக. ஒரு மகா மந்திரம் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, இந்த மகா மந்திரத்தை மட்டும் பயன்படுத்தி பாருங்க. மன்மனா பாபா, அதாவது பாபா ஒருத்தர் மட்டும் நினைவு செய்யறது. இது சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லுங்க. அதுவும் இந்த மகா மந்திரம் ரொம்ப பெரிய மந்திரம் இல்லை, 1 நிமிடத்துக்கான. ஆக்சுவலாக 1 நிமிடம் கூட கிடையாது இல்லையா? மன்மனா பாபா எவ்வளோ 2 செகண்ட் அப்படி தான் வரும். அப்போ இது சஞ்சீவினி மூலிகை, உங்கள் ஜென்ம ஜென்மமாக கஷ்டப்பட்ட அத்தனை துன்பங்களுக்கும் விடிவு இது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இறைவனுடைய இறை தந்தையுடைய செய்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். அவருடைய செய்தி என்னன்னா, என் ஒருவனை நினைவு செய்யுங்க, உங்கள் துக்கம் எல்லாம் நிரந்தரமாக அழிஞ்சு போயிடும்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் பிடிக்கும் இல்லையா? அதனால நிறைய சேவை இருக்குது, நிறைய இருக்கு. சேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. டெய்லியும் போக முடியும். ஊறப்பட்ட ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ல போய் சேவை செய்யலாம், காலேஜில் சேவை செய்யலாம், ஆஃபீஸில் வேலை செய்யலாம், நிறைய இருக்குது. கோயில் இருக்குது, அவங்களே கூடுற இடத்துல கூட நீங்க போய் செய்யலாம். நீங்க தனியா செலவு பண்ணி கூட கொடுக்க தேவையில்ல. அப்ப ஆனா கொஞ்சோண்டு உங்களுக்கு தேக அபிமானம் இருந்தா கூட மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஞான அம்பு பாயாது, பதியாது, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தந்தையிடம் சத்தியமா இருக்கணும். பாபா உன் ஒருவனை தவிர என் புத்தியில யாருமே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அந்த சத்தியத்தை காப்பாற்றினீங்களான்னு சேவை முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க. அந்த அளவுக்கு சத்தியமா இருக்கணும். இப்போ பாபா ஒருவருடைய நினைவுல மட்டுமே இருந்துட்டு பாபாவை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன், வார்த்தையினாலும் செயல்னாலும் நடத்தையினாலும் அப்படின்றது அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் ஆத்ம அபிமானத்துல இருக்க முடியும், இல்லைன்னா தேக அபிமானம் வந்துடும். அதனால உற்றார் உறவினர்களை நினைவு செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. இது வேணும் அது வேணும்னு கேட்கவும் கூடாது. யார்கிட்டயும் நீங்க எதையும் வாங்கவும் கூடாது. மற்றவங்க சமைக்கிறத சாப்பிடவும் கூடாது, மற்றவங்க கையினால சமைக்கிறத. அதனால நம்ம கையினால சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆனா எக்ஸப்ஷன் சொல்லி இருக்கிறாரு. இப்ப மிலிட்ரியில வேலை செய்யறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற என்ன பண்ண முடியும்? பவர்ஃபுல்லா திருஷ்டி கொடுத்து தூய்மை ஆக்கிட்டு சாப்பிடுங்க. ஆனா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னும் பொழுது மட்டும் அந்த ஆப்ஷன். மற்றபடி முடிந்தவரை உங்க கையால சமைச்ச உணவையே சாப்பிடுங்க, அப்பதான் சக்தி அதிகம் கிடைக்கும். ஆனா பாபா சொல்லிட்டார் இல்லையா, அந்த அளவுக்கு உழைப்பு யாருமே செய்யறது கிடையாது. எத்தனை பேர் தானா சமைக்கிறாங்க இல்லையா? தான் சொல்ற, அந்த அளவுக்கு உழைப்பு செய்யறது கிடையாது. ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டேன், மதுபன்ல இருக்கிற பிரதர்ஸே தனியா அவங்களே தான் சமைச்சு சாப்பிட்றாங்கன்ட்டு. மதுபன்ல எப்பவுமே சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அங்க இருக்கிற பிரதர்ஸே பாபா சொல்றது சின்சியரா ஃபாலோ பண்ணி பண்றாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மாயா அந்த அளவுக்கு பலசாலி இல்லையா? அந்த சாதத்துடைய வைப்ரேஷன் உங்களுடைய ஆத்மாவின் சக்தி கொஞ்சம் குறைக்கும் போது ஒரு மாயா டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா மாயாட்டை விழுந்துடுறீங்க. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, சாப்பாட்டுலையும் கவனம் வைங்க, வாயுமண்டலத்துல கவனம் வைங்க, கூட சேர்ந்து பேசுற நபர்கிட்ட கவனம் வைங்க, எல்லாமே சரியா இருக்குதான் செக் பண்ணிட்டே இருங்க. செக் பண்றதுதான் நம்ம வேலையை. அலங்காரம் மேக்கப் போட்டுட்டு மேக்கப் சரியா இருக்குதா அப்படின்னு கல்யாண பொண்ணு கண்ணாடி முன்னாடி பாக்குற மாதிரி நம்மளும் கல்யாண பொண்ணு தான். பாபா தான் நமக்கு அலங்காரம் பண்றாரு. ஞான யோகா அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாயுமண்டலம் கரெக்டா இருக்குதா, பாபா சொன்ன மாதிரியே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா செக் பண்ணிட்டே இருங்க. ஆனா அந்த அளவுக்கு யாரும் உழைப்பு பண்ண மாட்டீங்க. அதனால மாயா மிகவும் பலசாலி. தேக அபிமானத்தின் வியாதி நீங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது, அதிக உழைப்பு இருக்குது இல்லையா? தேக உணர்வை விடுறது தானே பெரிய விஷயமே. அவ்வளவு உழைப்பு இருக்குது. ஆனா யோகாவில் இல்லைன்னா சமைப்பதையே நிறுத்திடுறாங்க. சூப்பரா சொல்றாரு இல்லையா? பாபா சொன்னாரு அப்படின்ட்டு சமைக்கிறோம். அப்புறம் இது ஆனா உண்மை. இது இப்ப ஒரு சேவைக்கு போய் டயர்டா வரும்,
நைட்டெல்லாம் கண்ணு முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகா இருக்காது. விழித்தாலும் கண் விழித்தாலும் அந்த டயர்ட்னஸ்னால உங்களால் யோகா பண்ண முடியாத அந்த சூழ்நிலையில், சமைக்க கூட தெம்பு இல்லாத டைமில் என்ன பண்ணுவீங்க? மற்றவங்க சமைக்கிறத சாப்பிடுவீங்க. அப்போ அதுவே ஒரு வேளை சாப்பிட்டீங்க, அப்புறம் அடுத்த வேலையும் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே பழக்கமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடிப்படை காரணம்னா யோகத்தில் இல்லாதனால தான் சமைக்கிறதை விட்டுறீங்கன்ற. கரெக்டு தான் அது, இல்லையா? யோகத்தில் மட்டும் பக்காவாக அதுக்கு தான் நிறைய சொல்லியிருக்கிறார் பாபா. யோகா சேவை இரட்டை பூட்டு இருக்கணுன்றாரு. அப்போ ஒரு வானிலை சொல்லியிருக்காரு பாபா, சேவை சேவைன்னு இந்த வானிலை சொல்கிறாரு தான். இருந்தாலும் ஒரு வானிலை அவிக்த முறையில் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக சேவை நடந்து தீரும். ஏன்னா போன கல்பத்தில் நடந்துச்சு. அதுக்காக நீங்கள் இரவும் பகலும் தூங்காமல் சாப்பிடாம சேவை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த உடலை கவனிச்சுக்கணும். ஒரு 9 மணிக்கே சேவையை முடிச்சிடுங்க. அப்படியே நைட்டு 11 12 வரையும் கூட்டம் வருதுன்றதுக்காக நீங்கள் முடிச்சுட்டு இருக்கிறதால 9 மணிக்கு சேவையை முடிச்சுட்டு 10 மணிக்கு தூங்கிட்டீங்கன்னா தான் காலையில் அமிர்த வேலை சக்திசாலியாக இருக்கும்ன்றார். அப்போ அந்த யோகம் பக்காவாக இருக்கும்போது தான் அடுத்த நாள் உங்களால் சேவை பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் 12 மணி வரையும் சேவை செய்கிறீங்கன்னா அடுத்த 2-3 நாள் உங்களால் சேவை செய்ய முடியாத மாதிரி, யோகா பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் பாபா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இருக்க சொல்கிறார். அதனால் யோகாவில் இருந்து சாப்பிடுங்க, யோகத்திலே சமைங்க, யோகத்திலே இருந்து சாப்பிடுங்க. ஏன்னா யோகத்தில் இருந்து சாப்பிட்றது தான் பெரிய விஷயமே. ஏன்னா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பாபா நினைவிலே இருந்துன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஏன்னே தெரியல. ஏன்னா பிரம்ம பாபாவும் சொல்லியிருக்காருல்ல, பாபாவுக்கு ஊட்டுறேன்னு நினைக்கிறேன், டக்குன்னு மாயா மறக்க வச்சிருதுன்றாரு. அது சாப்பிடும்பொழுது அப்படி ஒரு மாயா எப்படி தான் வருதுன்னே தெரியல. ஒருவேளை பாட்டு கேட்டுக்கிட்டு பாபா நினைவுல இருந்து சாப்பிடலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்து சாப்பிட்டு பாருங்களாம். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும், அதுவும் எந்த அளவுக்கு அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு பாபா நினைவு கட் ஆகிடுது. அதுவும் குறிப்பாக வீட்டில் சாப்பிடும்போது. ஆனால் சென்டரில் சாப்பிடும்போது ஓரளவுக்கு நினைவு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, ஆத்ம அபிமான நிலை உருவாக்குறதுக்கு அதிக உழைப்பு தேவையான இங்கே லட்சியமே ஆத்ம அபிமான நிலை தான். அதனால் நீங்கள் பெரிய பெரிய சத்சங்கங்களுக்கெல்லாம் போய் இந்த ஒரே ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டே இருங்க. என்னென்னு பாபா சொல்கிறாரு, என் ஒருவனை நினைவு செஞ்சால் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவீங்கன்னு சொல்லுங்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு இல்லையா? உலகத்தின் எஜமானர் ஆகிறதும் உயர்ந்த பதவி அடைகிறதும் சாதாரண முயற்சியா? உயர்ந்த முயற்சி. அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. மற்றபடி பிரஜையா வர்றது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் இல்லை. நீங்கள் ஒரு கண்காட்சி வைக்கிறீங்க, அங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு ஸ்லைட்டாக புரிஞ்சாலே அவங்க பிரஜை ஆகிடுவாங்க. அதுக்கு உழைப்பு கிடையாது. உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு தான் முயற்சி இருக்குது. அதுக்கு ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் தான் சேலஞ்ச் அப்படின்னு புரிய வைங்க எல்லா இடத்துலையும். எந்த சத்சங்கத்துக்கு போனாலும் நினைவு செய்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு வந்துடுங்கன்ற பெரிய விஷயம் இல்லையா? மற்றபடி பிரஜை ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், புத்தியற்ற எந்த காரியமும் செஞ்சிடக்கூடாது. அப்படி புத்தியுள்ள காரியமே எப்பயும் செய்யணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானத்தையும் யோகத்தின் பலத்தையும் சேமிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஞானம் அதிகமாக இப்போ நம்ம யோகா ப்ராக்டிஸ், ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ஞானத்தை வைத்தே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஞானத்தை அதிகமாக பாயிண்ட்ஸை திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே பாபா ஒளிப்பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு சொரூபத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஞான பாயிண்ட்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பலம் வர்றது தெரியும். டெஸ்ட் பேப்பர் வரும். ஃபஸ்ட்டு எந்த டெஸ்ட் பேப்பருக்கு ஆடினீங்களோ அந்த டெஸ்ட் பேப்பர் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. பாபா சொல்கிற சக்திசாலியான பிரேக் இருக்கணும்ன்ட்டு அது வேலை செய்கிறது உங்களுக்கு தெரியும். எப்போ? ஞான யோக பலத்தை சேமிக்கும் பொழுது. அப்போ புத்தியற்ற காரியத்தை செய்ய மாட்டீங்க. எப்போவோ செஞ்ச பாவம் இப்போ எனக்கு துக்கம் கிடைக்குது அப்படின்ற அந்த ஞானம் இருக்கும் பொழுது, சரி செஞ்ச பாவத்துக்கு தண்டனை நாம தான் அனுபவிச்சாகணும்,
திரும்ப அது கூட நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? திரும்ப நீங்கள் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ இன்னும் புத்தியற்றவர்களாக போயிட்டே இருக்கிறீங்கன்னு ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஞானம், 3 கால ஞானமும் யோக பலமும் சேமிப்பாகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற காரியம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான காரியமாக தான் இருக்கும். அதில் இந்த ஞான பாயிண்டில் வந்து இப்போ சமீபமாக வானிலை பாபா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இன்னைக்கு வரதானத்தில் தான் நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு வரதானம் தான். கவலையை சரி அது சொல்லுங்க. சரி, இப்போ பாப்பா சொல்றாரு, நேரம் ஒதுக்கி சத்தியத்துடன் பயமற்ற நிலையுடன் சேவை அவசியம் நீங்க செஞ்சே ஆகணும். ஏன்னா சேவையின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதுவும் கிளியரா தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வருஷம் பாபா ஞானத்துல இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா விதமான அசுர குணங்களும் இருக்கும், ஒருவேளை அவங்க சேவை செய்யாதவங்களா இருந்தா. ஸோ அவங்க சேவை செய்யறாங்களா இல்லையான்றத அவங்க நடத்தி சொல்லும். அப்ப அந்த சக்தி உங்களுக்கு எப்போ வருதுன்னா நீங்கள் எப்போ உண்மையான சேவை செய்கிறீங்களோ, பயமற்ற நிலையோட பாபா சொல்கிறார் நான் செய்கிறேன் அப்படின்னு எப்போ நீங்கள் சேவை செய்கிறீங்களோ அந்த சேவையின் மூலமாகத்தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். வேற வழியே கிடையாது சக்தி கிடைக்கிறதுக்கு, இல்லையா? ஊராக போய் சேவை செஞ்சதுனால தான் எல்லா ஊர்லேயும் முருகனுக்கு அங்கே சிலை வச்சிருக்கிறாங்க, இல்லையா? அப்போ எல்லா சாமிக்குமே அப்போ எந்த சாமிக்கு அதிகமாக சிலை வச்சிருக்கிறாங்க? அப்போ அந்த சாமி நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய பாபா குழந்தை ஊராக அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சேவை செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு சேவை செஞ்சாருன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக மாயா தடைகள் வரும். அதை தகர்த்தெறியக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு அந்த சேவையின் மூலமாகவே கிடைக்குது. தேக அபிமானம்ங்கிற நோயிலிருந்து தப்பிக்கணும்னா உணவை மிகவும் தந்தையின் நினைவிலிருந்து சாப்பிடணும். அது ஆக்சுவலாக தேகாபிமானன்ற நோய் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது 2-3 பாயிண்ட் ஒன்றா சேர்க்கறதுனால சாப்பிட்டாலே தேகாபிமான நோய் போயிடுன்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுவும் ஒரு வழி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ அதுக்கு ரொம்ப கவனம் இருக்கணும். தேகாபிமானன்ற நோயிலிருந்து நம்ம தப்பிக்கணும், என் மூலமாக பாவம் நடந்துடக்கூடாதுன்ற கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஸோ உணவையும் தந்தையுடைய நினைவிலிருந்து சாப்பிடணும். முடிந்தவரை உங்கள் கையினால் சமைச்சு சுத்தமான உணவு சாப்பிடணும். இங்கே முடிந்தால்னு போட்டிருக்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலாக பாபா உள்ள சொல்லும்போது உங்கள் கையால் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. சாய்ஸ் எல்லாம் கொடுக்கல. நாம் நமது கைகளினால் சமைத்ததை சாப்பிட வேண்டும், அப்போதான் சக்தி அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் உங்கள் கையினால் சமைச்சு சுத்தமான உணவை சாப்பிடுங்க, இல்லையா? சுத்தம்ன்றது வந்து வைப்ரேஷனையும் சுத்தப்படுத்துகிறோம், தூய்மை பாபா நினைவோட. வரதானம், கவலையற்ற மனநிலையின் மூலம் யதார்த்த முடிவு எடுக்கக்கூடிய நிச்சய புத்தி வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். வெற்றி ரத்தினம் ஆகணும். நான் தொட்டதெல்லாம் வெற்றி அடையணும், நான் தொட்ட சேவையெல்லாம் டக்கு நான் என்ன சேவையெல்லாம் நினைக்கிறேனோ அது எல்லாம் நடக்கணும், அதான் வெற்றி ரத்தினம். அது எப்போ ஆகும்? அதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னா, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. யார் மேல நம்பிக்கை? ஒருவர் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் பலம் கிடைக்கும்ன்ற. இது கரெக்டு தான். இது ஏதோ ஒரு படத்தில் வரும்னு நினைக்கிறேன், இல்லை எங்கே கேள்விப்பட்டதே தெரில. என்னென்னா யாரோ ஒருத்தவங்க வந்து நிறைய சாமி பேரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இத்தனை சாமி பேரை கேட்டோன்னா ஆபத்துக்கு யாருமே வராமல் போயிட போகிறாங்க. அவங்க பார்த்துக்குறாங்க, இவங்க விட்டுறாங்க, இவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க விட்டுற போகிறாங்க. ஒருத்தரை மட்டும் கும்பிடுப்பா அப்படின்னு நாஸ்திகமாக நக்கல் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பலம் கிடைக்கும். கண்டிப்பாக பாபா ஒருவர் காப்பாற்றுவார்னா அது பலம். நீங்கள் இல்லைன்னா நீங்களே யோசிச்சு பண்ணலாம், 4 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க. இது 4 பேர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கனாலே என்ன அர்த்தம்? யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை, யாரோ ஒருத்தராவது பண்ணால் பரவாயில்லன்னு தான் கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே கண்டிப்பாக பாபா ஹெல்ப் பண்ணியே தீருவார் அப்படின்ற நிச்சய புத்தியோட அவர் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலம் கிடைக்கும். ஏன்னா இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது சதா கவலையற்றவர் ஆக்கிடும். ஏன்னா பாபா பாதி நேரம் எஜமானன் பாதி நேரம் குழந்தைன்ட்டு கூட கண்டினியூஸ் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ குழந்தைக்கு வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை தன்னுடைய தாய் தந்தை மேலே இருக்கு, அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்ட்டு.
கரெக்டு தானே? அதனால தான் குழந்தை நிம்மதியாக இருக்குது. இல்லைன்னா குழந்தைகிட்ட எதுவுமே கிடையாது. குழந்தை மட்டும் ஒரு வேளை இப்போவே என் அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுதுன்னு யோசிச்சா நிம்மதியாக இருக்க முடியுமா? அப்போ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கல. என் அப்பா அம்மா என்னை காப்பாற்றுவாங்க, கவலையற்றவங்க. அதே மாதிரி என் பாபா என்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு முழு நம்பிக்கை நீங்கள் வச்சிங்கன்னா எப்போவுமே கவலையற்றவராக இருப்பீங்க. ஏன்னா இந்த பாபாவுக்கு மரணமும் கிடையாது. எப்போவுமே அவங்க கூட இருப்பார். கூப்பிட்ட குரலுக்கு டக்குன்னு வந்துடுவார். அப்போ எந்த கவலையும் இருக்காது. அப்படி யாருடைய மனநிலை கவலையே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குதோ அவங்க தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றி அடைந்தே தீரும். ஏன்னா இது போன வாரமே பாபா சொல்லியிருக்கிறார். யார் கவலை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. கவலைப்படுறவங்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது நடக்க முடியாதது. எந்த விஷயத்தை பற்றி கவலைப்படுறாங்களோ அந்த விஷயத்தை அவங்களே கெடுத்துடுறாங்க. குழப்பமும் பயமும் வந்துடுது. அதனால பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு கவலையற்றவர் ஆயிடுங்க. இங்கேயும் அதான் இல்லையா? அப்ப கவலையற்றவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. ஏன்னா என்னோட யார் இருக்கிறார்? சுயம் பகவான் இருக்கிறார் இல்லையா? அதனால இப்ப அது மட்டும் இல்லாம கவலையற்று இருக்கும்போது உங்களுடைய புத்தியை கரெக்டா முடிவெடுக்கும்ன்றது. ஒரு பதற்றத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பணும், ரொம்ப பதற்றம், சீக்கிரமா கிளம்பணும், சீக்கிரம் அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதையாவது மறந்துட்டு தான் போவீங்க. அதே நீங்க அமைதியா ரிலாக்ஸா நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து வைப்பீங்க இல்லையா? அதே மாதிரி ஏன்னா கவலை இல்லாம இருக்கும்போது உங்களுடைய புத்தி கரெக்டான முடிவு எடுக்கும். அப்ப கரெக்டா முடிவு எடுக்கிறது தான் வெற்றிக்கு ஆதாரமே இல்லையா? ஆனா அந்த கரெக்டா முடிவு எடுக்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னா நிச்சய புத்தியும் கவலையற்ற நிலையும். கவலையற்று பாபா மேல அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தா கவலையே இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பா சரி பண்ணிடுவாரு. ஏன்னா செய்ய வைக்கிறது பாபா அப்படின்ற நிச்சய புத்தி இருந்தா கண்டிப்பா கவலையற்றவரா இருப்பீங்க. அப்படி கவலையற்றவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையே தான். கண்டிப்பா தட்டத்தெல்லாம் வெற்றி தான் அடையும். அப்ப நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இதை பண்ணலாமா இல்லை இப்படி பண்ணலாமா அது கூட சிந்திக்க தேவையில்லை. ஏன்னா அந்த நேரம் பாபா டச் பண்ணுவார், கரெக்டாக கண்ணு முடிச்சுங்க. பாபாட்ட கேட்பீங்க பாபா என்ன பண்ணலாம், டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஆஹா பாபா தான் இது சொல்லியிருக்காரு. அல்லது பாபாவுடைய வாணியை வச்சு பாபா வாணியில் என்ன சொல்லியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் பாபா கிட்டையும் கேட்குறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் சுயமாக யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா பாபாவை ஃபாலோ பண்ணணும், அடி மீது அடி எடுத்து வைக்கணும். என்ன பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாரோ உயர்ந்த வழி பாபா கிட்ட இருந்து என்ன கிடைக்குதோ அதன்படியே நடக்கணும். அப்போ நீங்கள் உங்களுடைய மைண்டை யோசிக்க தேவையில்ல. பாபாட்ட கேட்குறீங்க, பாபா என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்ய வேண்டாம். ஏன்னா அதில் தான் நன்மை இருக்குது. ஸ்ரீமத் படி நடக்கிறதுல தான் நன்மை இருக்குது. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸ்ரீமத்துன்ற அடி மேலே அடி வச்சு நடந்தாலே வெற்றி ரத்னம் ஆகிடுங்கன்ற இல்லையா? ஸ்ரீமத்து தண்டவாளம் மாதிரி, தண்டவாளத்துக்குள்ளே ஸ்ரீமத்து, வெளியே போட்டிங்கன்னா ஸ்ரீமத்தை மீறிங்க. இதுக்குள்ளே நான் போயிட்டே இருக்கிறேன் நான் மட்டும் செக் பண்ணிகிட்டே இருங்க. வெளியில் புத்தி கை கால் எதுவுமே நீட்டாமல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிரந்தர வெற்றி இல்லையா? இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, தேக அபிமானம் கொஞ்சம் மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுடைய தேக அபிமானத்தையே நீங்கள் சுயமரியாதையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்ப கால வெற்றி வேணால் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதில் நீண்ட கால தோல்வி அடங்கி இருக்குதுன்றார் இல்லையா? அப்போ ஏன்னா முதல் ஸ்ரீமத்தே தேக உணர்வை முழுசா பாபா கிட்ட பலி கொடுக்கணுன்றது தான். ஸோ அப்போ நீங்கள் முழுச தேக உணர்வை பலி கொடுத்து ஃபுல் ஆத்ம உணர்வில் இருந்து ஆத்மாவுக்கு எஜமானன் பாபா தான். ஸோ பாபா சொல்கிற வழி மேலே அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது. தேக உணர்வு தான் இது சரி அது சரி அப்படின்னு 4-5 வழியை காட்டும். ஸ்ரீமத் ஒரே வழி தான். ஸோ அதன்படி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக அது வெற்றி அடைந்தே தீரும். இந்த ஸ்ரீமத் படி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும். ஸ்ரீமத்தை மீறி செய்கிற காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். சரி, அப்போ என்ன பண்ணும்? ஒரே பலம், ஒருவர் மீது உள்ள நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை வைங்க, கவலையற்றவர் ஆயிடுங்க, தொட்டதெல்லாம் வெற்றி ஆகிடும். அதான் வரதானம். ஸ்லோகன், மனதில்
அனைவரின் மீதும் நன்மைக்கான பாவனை வைக்கிறது தான் விஸ்வ கல்யாணக்காரி ஆகிறது. ஸோ உலகத்துக்கே நீங்க நன்மை செய்பவர், அதான நம்மளுடைய டைட்டில். விஸ்வ கல்யாணக்காரி, பாபாவும் விஸ்வ கல்யாணக்காரி தான், நம்மளும் விஸ்வ கல்யாணக்காரி தான். இப்போ உலகத்துக்கு நன்மை செய்பவர் நீங்கன்னா எப்படி இருக்கணும்னா, இவங்கள எனக்கு பிடிக்கும், அவங்கள எனக்கு பிடிக்காது, இவங்க மேல அன்பு செலுத்துவேன், அவங்க மேல வெறுப்பு செலுத்துவேன், எதுவுமே கிடையாது. எல்லார் மேலுமே நன்மைக்கான பாவனை மட்டும்தான் வைப்பீங்க உங்க மனசுல, மனதார இல்லையா. அதாவது வாய் அன்பா பேசணும், மனசுக்குள்ள வெறுப்பா இருந்தா கூட நன்மைக்கான பாவனை கிடையாது. இப்ப யார் மனசுல நன்மைக்கான பாவனை மட்டுமே இருக்குதோ எல்லார் மேலையும், அவங்க உங்களுக்கு கடுமையான துக்கத்தை கொடுத்துருக்கலாம், உங்க சொத்தை புடுங்கி நடு தெருவில் கூட நிக்க வச்சிருக்கலாம், அல்லது உங்களுடைய உயிருக்கு உயிரானவங்கள கொலை கூட பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்களும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டுமே உங்களுடைய மனசுல இருந்து வந்துச்சுன்னா அவங்க தான் விஸ்வ கல்யாணக்காரி. ஏன்னா கடைசி நேரத்துல அப்படிதான் நடக்கும் இல்லையா. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். அப்ப நீங்க தேவியாக காட்சி கொடுக்கணும், தாயாக காட்சி கொடுக்கணும்னா அந்த தாய்மை அன்பு மட்டும்தான், அந்த அன்பு நிறைந்த சுப எண்ணங்கள் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படணும். அப்பதான் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். மற்ற எண்ணங்கள் வந்துடுச்சுன்னா உங்களுக்கே சக்தி இழந்துடுவீங்க, மற்றவங்க உங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டியதா, அது மற்ற பாபா குழந்தைங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டியதா ஆகிடும். ஸோ உலக நன்மை செய்கிறவங்கன்னா நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க இல்லையா. சூப்பரான பாயிண்ட். தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். கடைசி ஸ்திதி சக்திசாலியான ஸ்திதி தான் உங்களுடைய கடைசி வாகனம். தனது அந்த சொரூபத்தை எதிரில் கொண்டுட்டு வந்து 3 லோகங்களுக்கும் உலாவாங்க. தனது கருணை மனம் கொண்ட தபஸ்வி சொரூபத்தின் மூலம் குழப்பமான ஆத்மாக்களுக்கு சர்வ சக்திகளை, ஆன்மீக ஒளி மற்றும் சக்தி கொடுங்க. இப்ப பாபா சொல்றாரு, கடைசியில நம்ம போறோம் இல்லையா பரந்தாமத்துக்கு, எந்த வண்டியை பிடிச்சி போவோம் இல்லையா. ராக்கெட் வராது, எதுவும் வராது. அப்ப எப்படி போறோம் பரந்தாமத்துக்கு? அதுக்கு ஒரு வாகனம் பாபா சொல்றாரு. எந்த வாகனம் உங்களை ஏத்திட்டு போகணும்? உங்களுடைய கடைசி மனநிலை, சக்திசாலியான மனநிலை. இதுதான் கடைசியில உங்களை மதிப்போட தேர்ச்சி அடைச்சு ஜெட்டு வேகத்துல நம்பர் 1 போறதுக்கு அழைச்சிட்டு போக போற வாகனமே. அந்த மனநிலைய, அந்த மனநிலையின் சொரூபத்தை இப்ப எடுத்துட்டு வாங்க. ஆக்சுவலா ஸ்லோகனுடைய தொடர்போட வருது இல்லையா. ஆக்சுவலா வரதானவுமே கூட எல்லாத்தையும் பாபாட்டு கொடுத்தா அப்படி லேசா. எல்லார் மீதும் நல்லவங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். நடுவில் எப்படி ஆயிருக்கிறாங்க அதை பத்திலாம் கவலை இல்லை. அந்த ஆதி அனாதி சமஸ்காரத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த அந்த நிலை கடைசியில இருந்தால் தான் நீங்க பாஸே ஆக முடியும். ஸோ அதை இப்போ எடுத்துட்டு வாங்க, இப்போ வந்தால் தான் கடைசியில வரும். ஸோ அந்த சொரூபத்தை உங்க எதிரில் கொண்டுட்டு வந்து 3 உலகத்தையும் சுத்திக்கிட்டே இருங்க. என்னென்ன உலகம்? பரந்தாமம், சூக்ஷ்மலோகம், சத்தியுகம். இந்த 3த்துக்கும் சுத்திட்டு வாங்க, துக்கதாமத்துக்கு வந்துடாதீங்க இல்லையா. அப்ப உங்களுடைய கருணை மனம் கொண்ட அந்த தபஸ்வி ஸ்வரூபம் இல்லையா, அந்த தாய்மை அன்பு மட்டுமே, எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்ன்றது அந்த கருணை எண்ணம் கொண்டவங்களுக்கு தான் அது வரும். ஸோ அந்த கருணை மனம் கொண்ட அந்த தபஸ்வி ஸ்வரூபத்தில் அந்த கருணை எண்ணத்தை தவிர உங்ககிட்ட எதுவுமே வரல. வள்ளலார சொல்லுவாங்க, அவர்னாலே அன்பு தான் அப்படின்வாங்க இல்லையா. அப்படி அந்த ஸ்வரூபத்தின் மூலம் உலகத்துல குழப்பமான ஆத்மாக்கள் கடைசி நேரத்துல மட்டும் இல்ல, இப்பவே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழப்பமான ஆத்மாக்களுக்கு சர்வ சக்திகளை கொடுங்க. ஸோ எப்படி இருந்து கொடுங்கன்னா அந்த அன்போட கொடுங்க, சர்வ சக்திகளை கொடுங்க, ஆன்மீக ஒளியும் சக்தியும் கொடுங்க, அந்த சொரூபமாகி. அப்ப நான் அன்பே வடிவானவன், அன்பே சிவன் சொல்ற மாதிரி சிவனுடைய குழந்தைங்களும் அன்பா தானே இருக்கணும். அப்படியே அந்த சொரூபத்துக்கு வாங்க, எல்லாருக்கும் அன்பை கொடுங்க. இன்னைக்கு என்ன ஒருத்தன் கத்தியால வெட்ட வரான்னா கூட ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவன் எனக்கு உண்மையிலே லௌகிக சகோதரனா இருந்திருப்பான், எல்லாத்துக்கும் ரொம்ப நெருக்கமா இருப்பான். அந்த கர்ம கணக்கு முடிக்க தானே வரான். அப்ப அந்த நிலைக்கு போங்க. 3 கால ஞானத்துல கடந்த காலத்துக்கு போய் பாருங்க. ஏதோ ஒரு துக்கம் கொடுத்துருக்குறேன் ஏதோ ஒரு ஜென்மத்துல, ஆனா அப்படி ஒரு நல்லவனை நான் அப்படி பண்ணியிருக்கிறேன்.
அதனால அந்த அன்போட பாருங்க. அதுக்கும் முந்தைய ஜென்மத்துல அவ்வளோ க்ளோஸாக தானே இருந்திருப்பீங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில், துவாபரயுகத்தில் தானே, துவாபர கலியுகத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பகை வந்திருக்கும். ஸோ அந்த ஆதி அனாதியில் உங்களுக்குள்ள உறவை எடுத்துட்டு வாங்க மனக்கண்ணில். அப்படியே அந்த அன்பா அவங்க இருக்கும் பொழுது இருந்த அந்த ஆத்மா இன்னைக்கு துக்கத்தை அனுபவிக்குது அப்படின்னு கருணையா அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுங்க. இந்த கருணையினால கொடுக்கும் பொழுதுதான் அது வேலை செய்யும். அப்படி தபசி சொரூபத்தை கொண்டுட்டு வாங்க. அந்த கடைசி நேரம் அன்பு சொரூப மனநிலை, கருணை சொரூப மனநிலையில வந்து சக்தியின் ஒளிக்கதிர்களை நாலாபுறமும் பரப்புங்க அப்படின்னு சூப்பரான வாணி. இன்னைக்கு சேவை தாரணை எல்லாத்த பற்றியும் பக்காவா சொல்லியிருக்கிறாரு. நிறைய தடவை படிங்க. நிறைய பேருக்கு நீங்க படிச்சதை சொல்லிக்கிட்டே இருங்க இல்லையா. ஞானம் கேட்டதை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது, அல்லது திரும்ப திரும்ப நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல தாரணை ஆகிட்டே இருக்கும். ஓம் சாந்தி.